2019ஆம் ஆண்டு பேப்பர் எடுங்க. உங்கள்ட்ட எல்லாத்தையும் பேப்பர் இருக்கும் தானே? 2019ஆம் ஆண்டு பேப்பர் எடுங்க. ஆ இருக்குமா? பாராட்டம். சரி பிள்ளைகள், இதுல நாங்க அந்த உம் இதுன்னு சொன்னா 2019ஆம் ஆண்டு பேப்பர்ல கடைசி கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முதல் கேள்வி, அதாவது 6வது கேள்வி என்ன, இடவிளக்கப்படத்துல. சரியா, இடவிளக்கப்படம் தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இடவிளக்கப்படத்துல அப்ப 5வது கேள்வி என்னன்னு சொன்னா, படப்பகுதியில் காணப்படும் இடவிளக்கவியலுக்கும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் இடையிலான தொடர்பினை ஆராய சொல்லி இருக்கு. ரைட், அந்த கேள்வி நாங்க பார்க்கல இன்னும். இந்த பேப்பர் கடைசியா நாங்க பார்த்தது 2019 தானே பிள்ளைகள்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, 2025 தானே பார்த்தேன் லாஸ்டா? ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே. சரி சரி, அதை எடுக்கணும். அதான் பார்த்தேன்ல, கேள்வியும் பார்க்காத கேள்வியா கிடக்கு போன கிளாஸ்ல. தேங்க்ஸா. ரைட். ரைட், இந்த பேப்பர் தான் நாங்க பார்த்தது. அப்ப இதுல நாங்க அந்த குறுக்கு பக்க பார்வை, ஏன்னா குறுக்கு வெட்டு முகம் வரைகிற எல்லாம் பார்த்துட்டோம். சரி, அந்த ஜேகே கோடுகளுக்கு இடையில அது வரைகிறது, அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா பேப்பர் எல்லாம் வச்சு வரைஞ்சு காட்டினானோ. ரைட், அதுக்கப்புறம் இந்த நாட்பகல் எல்லாம் காணப்படுற நில பயன்பாடுகளை குறிப்பிட சொல்லி அதுக்குள்ள என்ன காணப்படுதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு நாட்பகல் எல்லாம் காணப்படுகின்ற ஏதாவது 3 வகையான நிலப்பாட்டு பயன்பாட்டை குறிப்பிட்டு அதுல பெரம்பல் பாங்க சுருக்கமா விளக்கு. ஏன்னா அந்த கேள்வி தான் பார்க்கல, கடைசி கேள்வி, 7வது கேள்வி, 6 மார்க்ஸுக்குரிய கேள்வி அது. சரியா பிள்ளைகள்? Right. ஆ ஆஹா. சரி, அப்ப அந்த இடவிளக்க படத்தை பாருங்க பிள்ளைகள். இடவிளக்க படத்தை பாருங்க. முதல்ல அதுக்குள்ள என்னென்ன நிலப்பயன்பாட்டுக்கு என்ன என்ன பயன்படுத்தப்படுது என்ன, அதை கண்டுபிடிக்கணும் முதலாவது. என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ள நடக்குது நிலப்பயன்பாடாக. நாட்பகல் ஜே. சரியா பிள்ளைகள்? நாட்பகல் ஜே. நாட்பகல் ஜேக்குள்ள பாருங்க என்னென்ன நிலப்பயன்பாடுகள் அங்க நடக்குன்னு சொல்லி. ஏன்னா முதல் நாங்க நிலப்பயன்பாடு அம்சங்களை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுக்குள்ள என்னென்ன நிலப்பயன்பாட்டு அம்சங்கள், என்ன நிலப்பயன்பாடு நடக்குது என்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க அதை வச்சுக்கொண்டு அது தொடர்பா அதோட பெரம்பலை வச்சுக்கொண்டு நாங்க கதைக்கணும் இந்த விடையில. ஏன்னா 6 மார்க்ஸுக்கு பிள்ளைகள், 6 மார்க்ஸுக்குரிய விளக்கம் நாங்க இதுல கொடுக்க வேண்டியிருக்கு. சரியா, 6 மார்க்ஸுக்குரிய விளக்கம் இதுல கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, அப்ப நாட்பகல் எல். சரிதானே, நாட்பகல் எல்லில் காணப்படும் ஏதாவது 3 வகையான நிலப்பயன்பாடுகளை குறிப்பிட்டு அவற்றினுடைய பரம்பல் பாங்க சுருக்கமா விளக்க சொல்லிக்கிறான். சரியா, ஏதாச்சும் 3 நிலப்பயன்பாட்டு நிலப்பயன்பாடை குறிப்பிட சொல்லியிருக்கு. சரி, அப்ப சொல்லுங்க பாப்போம், இதுக்குள்ள என்ன 3 நிலப்பயன்பாடு சொல்லுங்க பாப்போம். 3 இல்ல, அதுக்கு கணக்கு இருக்குது. நாட்பகல் எல்லுண்டா பிள்ளைகள், இந்த இதுல பெரிய பாக்ஸ். சரிதானே, எந்த சைடுன்னு சொல்றேன்.
தென்மேற்கு காற்பகுதியில இருக்கு. சரியானே? தென்மேற்கு காற்பகுதியில இருக்கு. ரைட். இந்த இது உங்களுக்கு தெரியுதோ தெரியல, அது தெரியாது. உங்களோட படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். Right. அதுக்குள்ள பாருங்க பிள்ளைகள், அதுக்குள்ள ஆஹ், அந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மஞ்சள் கலர்ல தனியா வரும் மஞ்சளா இருந்துச்சுன்னு சொன்னா அது வீட்டு தோட்டம். சரியா? அதுக்குள்ள தனியா வரும் மஞ்சள் பின்னணியில, அதாவது மஞ்சளாவே இருக்கும் என்ன, அது வந்து வீட்டு தோட்டம். அப்ப அதுக்குள்ள வீட்டு தோட்டம் ஒன்று. சரியானே? அடுத்த வந்து மஞ்சள் பின்னணியில டொட் 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 டொட்டா இருக்கும். சரியா? டொட் 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 டொட்டா இருக்கும். அது வந்து என்னது, அதாவது அந்த அந்த வீதி போற அதுக்கு நேரா பாருங்க, அப்படியே நேரா ஒரு ஒரு வளைஞ்ச ஒரு கருப்பு கோடால போட்டு அதுக்குள்ள பாருங்க மஞ்சள் பின்னணி இருக்குது. டொட் டொட்டா பச்சை பச்சை நிறத்துல டொட் டொட் காணப்படுது. பச்சைல கருப்பு நிறத்துல. சரியா? டொட்ஸ் காணப்படுது. அப்ப அது என்னன்னு சொன்னா, அது வந்து இங்க வந்து ஆஹ் ஏனைய பயிர் அல்லது பிற பயிர்ன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப பிற பயிர் அல்லது ஏனைய பயிர், பிற பயிர் அல்லது ஏனைய பயிர். Right? பிற பயிர் அல்லது ஏனைய பயிர். அடுத்தது பிள்ளைகள், அதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா ரப்பர் இருக்கு. சரியா? ரப்பர் இருக்கு. ரப்பர் ரப்பர்னா தெரியும். இப்படி போட்டு இப்படி இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கும். ரைட்? இப்படி இந்த சிம்போல்ல இருக்கும். ரைட்? அது வந்து ரப்பர் நாங்க சொல்லுவோம். அப்ப ரப்பர் காணப்படுது. சரியா? ரப்பர் காணப்படுது. அதையும் கூட அதுக்கு நாங்க இன்னும் பார்த்தோம்னு சொன்னா வேற என்ன காணப்படுது, நெற்பயிற்சிகை காணப்படுது பிள்ளைகள். நெற்பயிற்சிகை பச்சை கலர் தனியா. சரியா? அப்ப இதெல்லாம் பிள்ளைகள் இங்க காணப்படுற நிலப்பயன்பாட்டு அம்சங்கள். சரியா? நிலப்பயன்பாடு இதெல்லாம். சரியா? நிலப்பயன்பாடு இதெல்லாம் அதுக்குள்ள. அப்ப அவங்க கேட்டுக்கிறது, முதல் நாங்க நிலப்பயன்பாட்டு அதுக்குள்ள என்ன காணப்படுதுல குறிப்பிடணும். அதுக்கப்புறம் பரம்பலை வந்து குறிப்பிடணும். சரியா? இந்த தரப்பட்ட இந்த எல் என்கின்ற இந்த நாட்பக்களுக்குள்ள என்ன நிலப்பயன்பாடு இருக்கு, அந்த நிலப்பயன்பாட்டை அதுல பரம்பல்னு சொல்லிக்கல எங்கெங்க காணப்படுது. சரியானே? எங்கெங்க காணப்படுதுன்றதுதான் பரம்பல். அப்ப எது கூட காணப்படுது, எது குறைவாக காணப்படுது. சரியானே? இதுகள் தான் வந்து எங்கட இந்த நிலப்பயன்பாட்டு அம்சங்கள், நிலப்பயன்பாட்டு பரம்பலுக்குள்ள நாங்க கதைக்க வேண்டிய விஷயங்கள் இந்த கேள்விக்குள்ள. சரியானே பிள்ளையர்? அப்ப இதுல நாங்க முதலாவது விஷயம் எப்படி இதுக்கு கொடுக்க வரணும்னு சொன்னா, முதல் வந்து நாங்க எழுதி கொண்டு போவோம் என்ன, தரப்பட்டிருக்கின்ற இந்த எல் நாட்பக்கள்ல என்னென்ன விஷயம் என்னென்ன நிலப்பயன்பாடுகள் காணப்படுதுன்னு நாங்க இனங்கண்டு எழுதுவோம். சரி? அப்ப முதலாவது அதுல பார்க்கக்குள்ள வீட்டு தோட்டம், புற பயிர், ஏனைய பயிர், ரப்பர், நெற்பயிற்சிகை என்ன போன்ற நிலப்பயன்பாட்டு அம்சங்களை தரப்பட்டிருக்கின்ற இந்த எல் நாட்பக்களினுள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரைட்? இது வந்து முதலாவது விஷயம். அதுக்கப்புறம் நாங்க இதை படிவ அவதானிப்போம்னு சொன்னா, இதுக்குள்ள கணக்கு எது காணப்படுது, அதிகம் எது காணப்படுதுன்றதை காணணும். அதிகம் எது காணப்படுது, அதிகம் ரப்பர் காணப்படுது. என்ன பிள்ளைகள்? ரப்பர் காணப்படுது. இதுக்குள்ள தேயிலையும் இருக்கு பிள்ளைகள். சரியா? தேயிலையும் இருக்குது. இப்படி இருக்கு பாருங்க, இப்படி 3 டாட் போட்டு கணக்கையில கொஞ்சம் இருக்கு. அந்த நாட்பக்கல்ற மேல் பகுதியில இருக்கு. சரியா? மேல் பகுதியில இருக்கு. அப்ப தேயிலையும் இதுக்கே இருக்கு. தேயிலையும் இதுக்குள்ள இருக்கு. சரியா? அப்ப இது எல்லாத்தையும் நாங்க கொடுப்போம் முதலாவது விஷயமா, முதலாவது பாயிண்ட்ஸ்ல. சரியா? பிறகு நாங்க கதைப்போம் இதுக்குள்ள எது கூட இருக்கு எது குறைய இருக்கின்ற விஷயத்துக்கு வரணும். சரியா? எது கூட இருக்கு எது குறைய இருக்கின்ற விஷயத்துக்கு நாங்க வருவோம். இது வந்து 2025ஆம் ஆண்டு பேப்பர். சரியானே? கேட்டுக்கிறீங்க, அதெல்லாம் சொல்றேன். 2025ஆம் ஆண்டு பேப்பர். ரைட். அப்ப இதுல வந்து முதலாவது நாங்க விஷயத்த சொல்லிட்டோம். அடுத்த வந்து பிள்ளைகள் இதுக்குள்ள கூட எது இருக்குது, ஏன்னா அதிகமாக எது காணப்படுது, எது குறைவாக காணப்படுது, எங்கெங்க இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன காணப்படுது என்ற விஷயத்தை நாங்க சொல்லுவோம். அதான் பரம்பல். சரியா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த கேள்வியில கேட்கல, அவ்வளவுதான் இதுக்குள்ள விஷயம். அப்ப நாங்க இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா
இந்த ரப்பர் பயிற்சியை பாருங்க பிள்ளைகள் மஞ்சள் பின்னணியில இந்த மாதிரி இந்த 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 வடிவுல வந்து காணப்படுது. சரியானே, அதிகம் காணப்படுது என்ன, அதுல அதிகம் காணப்படுது. அப்பதான் இந்த இதுல வந்து ரப்பர் பயிற்சிகையை வந்து நில பயன்பாட்டு அம்சமாக ரப்பர் பயிற்சிகை வந்து அதிக அளவுல பரம்பி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரியா, ரப்பர் பயிற்சிகை அதிகமாக காணப்படுறத அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதாவது என்ன, வடக்குல இருந்து மைய, அதாவது படத்தினுடைய மத்திய பகுதி வரைக்கும் என்ன, இதுல நாங்க வடக்கு கிழக்கு கதைக்குள்ள பிள்ளைகள் சரி, இதுக்குள்ள வடக்கு கிழக்கு கதைக்குள்ள எதை வச்சு நாங்க கதைப்போம்னு சொன்னா, இந்த பொக்ஸுக்குள்ள இது வந்து கூட இதுதானே இடவிலக்க படம் மட்டும் வச்சா, இதுல உங்களுக்கு தந்திருக்கிறது வந்து இந்த இதுல இருக்கிற ஒரு பெட்டி என்ன, இதுல இருக்கிற ஒரு நாட்பக்கல தான் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எல்லுன்னு போட்டு எல்லுன்னு போட்டு சரியா, எல்லுன்னு போட்டு தந்திருக்காங்க. அப்ப இதுக்குள்ள நாங்க வடக்கு கிழக்கு வடமேற்கு காற்பகுதி எல்லாம் கதைக்கலாம். இதுக்குள்ள கதைக்கக்குள்ள அது எப்படி பிரியும், இப்படி நாளா பிரியும். சரியானே, அப்ப இதுக்குள்ள வடக்கு எதுக்குள்ள வரும், இவர் வடக்கா வருது, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. சரியானே, வடமேற்கு காற்பகுதி என்ன, வடகிழக்கு வட அரை பகுதி அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள நாங்க கதைக்கலாம். சரியா, அப்ப நீங்க இதுக்குள்ள திசைய கதைக்குள்ள இது வந்து இந்த எல் நாட்பக்களை தான் குறைக்கும். அதுக்குள்ள உள்ள வடபகுதி வடமேற்கு காற்பகுதி வடகிழக்கு தென்னரை பகுதி அப்படின்னு சொல்லி கதைக்கலாம். சரியா, திசை குறிப்பிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் இதுக்குள்ள நாங்க கதைக்குள்ள கட்டாயம் கதைக்கும். சரி, திசை குறிப்பிடாம கதைச்சா அவங்களுக்கு பாக்குறாங்களும் விளங்காது எங்க இது எங்க இடத்துல இருக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி தஜ்மேல் பாக்ஸை விட்டு வெளியே இருக்கிறதே நீங்க சொல்லலாம் என்ன. ரைட், அப்ப இதுல பாருங்க இந்த ரப்பர் பயிற்சிகை எங்கெங்க பரம்பி காணப்படுது என்ன, பரம்பல். அப்ப அதிகமாக காணப்படுன்ற சொல்லியாச்சு. அடுத்தது வந்து நாங்க சொல்லுவோம் இது வந்து அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வடக்குல இருந்து என்ன, வடக்கு பகுதியில ஆரம்பிக்குது என்ன, வடக்கு பகுதியில இருக்கு காணப்படுது. ஆரம்பிக்குன்னு சொல்ற விட வடக்கு பகுதியில காணப்படுது. வடபகுதி மற்றும் மத்திய பகுதி, அதை விட என்ன தென் பகுதியிலையும் காணப்படுது. சரியா, இப்படியான 3 திசையை குறிப்பிட்டு நீங்க இந்த பகுதிகளில் காணப்படுதுன்னு சொல்லலாம். அதை விட மேற்கு பகுதியிலையும் காணப்படுது, மேற்கு பகுதியிலையும் காணப்படுது. தனி ஏதாச்சும் ஒரு மூலையில மட்டும் காணப்படுமான்னு சொன்னா அது என்ன திசைனா, வடகிழக்கு காற்பகுதியா தென்மேற்கு காற்பகுதியான்னு சொல்லி நாங்க அப்படி கொடுக்கலாம். இது வந்து அப்படி இல்லை தானே. ஆகவே நாங்க வந்து பொதுவான திசையை வச்சுக்கொண்டு நாங்க விளங்கப்படுத்தலாம். சரியா, அதாவது வடக்கு பகுதியில காணப்படுது, தென்னரை பகுதியிலையும் மற்றும் மத்திய பகுதியிலையும் காணப்படுது. சரியா, மேற்கு பகுதியில் சிறிய அளவுல மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது தரப்பட்டுள்ள எல் நாட்பக்களின். சரியா, அப்படி நாங்க கொடுப்போம் இதுக்குள்ள. ரைட், அப்ப ரப்பரை பெட்டி கதைச்சாச்சு. ரப்பர் அதிக அளவுல காணப்படுது சொல்லி நாங்க ரப்பரை பெட்டி இப்ப கதைச்சிட்டோம். சரியா, அப்ப அடுத்தது நாங்க வருவோம். அடுத்தது என்ன சொல்லிக்கிறோம், வர 3 அவங்க கேட்டுக்கிறாங்க. நாங்க இருக்கிற அவலத்தையும் நாங்க கண்டு எழுதுவோம், அது பிரச்சனை இல்லை. 3 கேட்டா 3 தான் கொடுக்கணும் இல்லை, இருக்கிற அவலத்தையும் நாங்க கண்டு எழுதிட்டு 3 விஷயத்தை விளங்கப்படுத்துவோம் அங்கால எழுதுற விடைகள்ல. சரிதானே. ரைட், அப்ப ரப்பரை பெட்டி கழிச்சாச்சு. ரப்பர் அதிக அளவு காணப்படுது. ஸோ அதை நாங்க ஈஸியா சொல்லிட்டோம், எங்க காணப்படுது என்ன மாதிரி என்று சொல்லியாச்சு. ரைட், அடுத்தது வந்து இந்த பரம்பல் வந்து நாங்க பார்க்கக்குள்ள பிள்ளைகள் இந்த படத்துல இந்த இடத்துல வந்து அடுத்தா வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த நெற்பயிற்சிகை. சரியா, நெற்பயிற்சிகையை பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப நெற்பயிற்சிகை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாக்ஸ்ல இதுல ஒரு கொஞ்சம் காணப்படுது. பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்விடத்துல கொஞ்சம் இப்படி காணப்படுது, பச்சை நிறத்துல. சரியானே, இப்படி கொஞ்சம் காணப்படுது. அங்கால ஒரு இடத்துலயும் அவர் இல்லை. சரியானே, அங்கால பார்த்தோம்னு சொன்னா இந்த இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டொட்டுல காணப்படுது. சரியா, நாங்க பெருமளவுல காணப்படுறது அதிகமா வந்து கதைக்கலாம் விடையில. ரைட், அப்ப இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது வந்து வட கிழக்கு காற்பகுதி, இது வந்து தென் மேற்கு காற்பகுதி, சாரி தென்கிழக்கு காற்பகுதி. சரியா, தென்கிழக்கு காற்பகுதி வடகிழக்கு காற்பகுதி என்று சொல்லுவோம் நாங்க. அப்ப இந்த வடகிழக்கு காற்பகுதியிலும் மற்றும் தென் கிழக்கு காற்பகுதியிலையும் இந்த நெற்பயிற்சிகை ஓரளவுல மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. அதையும் விட மத்திய பகுதியிலையும் கொஞ்சம் காணப்படுது. சரி, அந்த மத்திய பகுதியிலையும் இப்படி ஒரு கொஞ்சம் இருக்கு. அதை விட மத்திய பகுதியிலையும் மற்றும் தென்மேற்கு காற்பகுதியிலையும் சொல்லுவோம் நாங்க தென்மேற்கு காற்பகுதி, மத்திய பகுதி மற்றும் தென்மேற்கு காற்பகுதியில் மிக மிக சிறிய அளவில் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது எங்க இந்த எல் நாட்பக்களினுள். சரியான, எல் நாட்பக்களினுள் இப்படி இந்த பிரதேசத்துல இவ்வளவு மேற்கொள்ளப்படுறதை காண முடியுதா இருக்கு. இதுல வந்து ஓரளவுல மேற்கொள்ளப்படுது இங்க 2 இடத்துலையும், வடகிழக்குலையும் தென் கிழக்குலையும். அதை தாண்டி மத்திய பகுதியிலையும்
மற்றும் மற்றும் தென்மேற்கு காற்பகுதியிலே மிக சிறிய அளவுல மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்க முடிகின்றது என்று சொல்லுவோம் நாங்க இந்த தரப்பட்டிருக்கிற எல் நாட்பக்கல் பகுதிக்குள்ள. சரியா, இது நெற்பயிற்சியை பற்றி நாங்க கதைச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுக்குள்ள ரப்பர் காணப்படுது பிள்ளைகள். சரியா, ரப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வடமேற்கு காற்பகுதிக்குள்ள வரும். அது சரியா, மத்திய பகுதியில இருந்து சொல்லிட்டு வடமேற்கு காற்பகுதிக்குள்ள போயிருக்கு. ரைட், இந்த வடமேற்கு காற்பகுதிக்குள்ள ரப்பர் இருக்கு. சரியா, ரப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஷேப்ல இருக்குது. அதுக்குள்ள இப்படி டொட் டொட் அடுக்கி விட்ட மாதிரி இப்படி நேரா இருக்கும். டொட் 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 டொட்டா அடுக்கி விட்ட மாதிரி நேராக இருக்கும். சரிதானே, இதான் வந்து ரப்பர்ன்னு சொல்லுவோம். பின்னணி வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். சரியா, பின்னணி வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கு. அப்ப அதுல பாருங்க, அந்த பிரதான சிவப்பு நிற கோடு போகுது பாருங்க, அதுக்கு மேல இருக்குது. சரியா, ரைட். அப்ப அதை நாங்க அப்படி நாளா அப்படி வெட்டி பார்த்தோம்னா அவர் வருவதுக்குள்ள இந்த வடமேற்கு காற்பகுதிக்கு வருது. மத்திய பகுதியில இருந்து சொட்டு தள்ளி வருது. சரியா, அப்ப அதை நாங்க மத்திய பகுதின்னு சொல்லலாம், வடமேற்கு காற்பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பகுதியில வந்தா சுவரா நாங்க வடமேற்கு காற்பகுதின்னு சொல்லுவோம். அப்ப இவர் இடத்துல வந்துட்டாலும் நாங்க மத்திய பகுதியிலே கொமனா சொல்லலாம். சரியானு. அப்ப இவர் வந்து அதாவது எங்கட பிறப்பயிர் வந்து நாங்க வடமேற்கு காற்பகுதியிலே சொல்லுவோம். சரியா, அது வந்து அந்த எல்லைக்குள்ள இருக்குது. ரைட், அப்ப வடமேற்கு காற்பகுதியில் மிக சிறிய அளவில் மிகச்சிறிய அளவுல காணப்படுது அல்லது ஓரளவில்னு சொல்லலாம். சரியா, ஓரளவுலன்னு சொல்லலாம். ஓரளவுல ரப்பர் பயிற்சிகை மேற்கொள்ளப்படுவதை காணப்படுகிறது. அப்ப வேற எங்கேயுமே அந்த பொக்ஸுக்குள்ள நாட்பக்களுக்குள்ள இந்த புறப்பயிர் இல்லை. அப்ப வடமேற்கு காற்பகுதியில் மாத்திரமே ஓரளவில் இந்த ரப்பர் பயிற்சிகை மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அவதானிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நாங்க இதுக்குள்ள சொல்லுவோம் இந்த விஷயத்துக்கு. ரைட், அதை விட நாங்க அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா 3 விஷயம் கதைச்சிட்டோமோ. நாங்க இப்ப ரப்பரை பற்றி கழிச்சாச்சு, நெற்பயிற்சிகை கதைச்சு, நெற்பயிற்சிகை கழிச்சாச்சு, புறப்பயிர் கழிச்சாச்சு. 3 விஷயம் கதைச்சாச்சு. சரி, அந்த 3 விஷயத்தை பற்றி நாங்க சொல்லிட முடியல. 6 மார்க்ஸுக்குரிய விட பிள்ளைகள். அப்ப பாருங்க, அவதானிச்சு கொள்ளுங்க. சரிதானே, விட எழுதுறது இப்படித்தான் பிள்ளைகள். சரியா, விட எப்படி எழுதணும்டா, முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து நாங்க என்ன கொடுத்தோம், இருக்கிற அவலத்தையும் நாங்க கொடுத்து தரப்பட்டிருக்கின்ற எல் என்கின்ற நாட்பயர்கள் பகுதியில என்னென்ன நிலப்பயன்பாட்டு அம்சங்களாக வீட்டு தோட்டம், புறப்பயிர், ரப்பர், நெற்பயிற்சிகை மற்றும் தேயிலை பயிற்சிகை போன்ற நடவடிக்கைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரியா, அது தொடர்பா நாங்க முதலாவது விஷயத்துல கதைப்போம். 2வது விஷயத்துல என்ன கதைக்கலாம் பிள்ளைகள்? 2வது விஷயத்துல நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒன்றுண்டா. சரியா, ஒன்றுண்டா ஸ்டார்ட் பண்ண போறோம். ரப்பர், புறப்பயிர், ரப்பர், நெற்பயிற்சிகை. சரியா, பிரிச்சு எழுதலாம் நீங்க 3வது பாயிண்ட்ஸ். சரி, அப்ப புறப்பயிரை பற்றி நாங்க அப்புறம் ரப்பரை பற்றி கதைப்போம், நெற்பயிற்சியை பற்றி கதைப்போம். சரிதானே, ரைட். அது எல்லாத்தையும் நாங்க இருக்க கொண்டு வருவோம். அப்புறம் 3வது பாயிண்ட்ஸ்ல நாங்க சரி விருப்பம்ண்டா 3வது பாயிண்ட்ஸ்ல இவர் நீங்க 2 பேரை சேர்த்து 2வது பாயிண்ட்ஸ்ல எழுதி ஒரு ஆளை வந்து பெருமை அதிகம் காணப்படுற ஆளை நாங்க 3வது பாயிண்ட்ஸ்ல கொடுக்கலாம். அல்லது நெற்பயிற்சிக்கு தானே ரப்பர் தானே அதிகம் காணப்படுது, ரப்பரை தனியவே 2வதுல நாங்க வடிவ விலகி போட்டு கணக்கெடுத்துல காணப்படுது, நிறைய காணப்படுது. ரைட், அப்ப அவரை நாங்க அழகா வந்து 2வது பாயிண்ட்ஸ்ல அவரை தனியவே கழிச்சு போட்டு 3வது பாயிண்ட்ஸ்ல கொண்டு போய் புறப்பயிரையும் நெற்பயிற்சியையும் கதைக்கலாம். ரைட், அப்படி இல்லை அப்படி இங்க அதையும் அப்படி எழுதி போட்டு அல்லது நாங்க எக்ஸ்ட்ராவா அங்க இன்னொரு விஷயம் எழுதலாம் முக்கியமா. சரி, இன்னொரு விஷயம் எழுதலாம். இந்த வட அரை பகுதியை பாருங்க பிள்ளைகள். வட அரை பகுதி மேற்கு அரை பகுதியை பாருங்க. இந்த தரப்பட்டிருக்கிற இந்த இதான எல் பாக்ஸ்ன்னு சொன்னா, இதான அந்த எல் நாட்பக்கல்னு சொன்னால், சரியா, எல் நாட்பக்கல்னு சொன்னா அதுல இதான் வந்து மேற்கு அரை பகுதி. சரியா, இதான் வந்து மேற்கு அரை பகுதி. மேற்கு அரை பகுதியில பாருங்க பிள்ளைகள், மேற்கு அரை பகுதியில அதாவது மேற்கு அரை பகுதி என்றதையும் விட வடமேற்கு காற்பகுதியை பாருங்க. வடமேற்கு காற்பகுதியையும், சரியா, வடமேற்கு காற்பகுதியையும் வடகிழக்கு காற்பகுதியையும் பாருங்க. சரியா, வடகிழக்கு காற்பகுதியையும் பாருங்க. அதுக்குள்ள வந்து பெருமளவுல வந்து விவசாயம் நடவடிக்கைகள், நிலப்பயன்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படையில. சரியா, நிலப்பயன்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படையில. சரியா, ஏன்னு சொன்னா அதுக்குள்ள வந்து காடுகள் காணப்படுது பிள்ளைகள். சரி, அதுல அந்த ஜே போட்டிருக்கு பாருங்க. ஜேனுடைய அந்த கோடு ஆரம்பிக்கிற அந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த குறுக்குவெட்டு முகம் நாங்க வரைஞ்சோம். அது அந்த ஜே ஆரம்பிக்கிற இடம், அதான் வந்து அந்த வடகிழக்கு காற்பகுதி. சரி, அந்த 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 ஏரியா. ரைட்,
அதுக்குள்ள ஒரு கொஞ்சமா ஒரு நெற்பயிற்சியும் மேற்கொள்ளப்படுது. சரி, அதை விட மிச்சம் ஒன்றும் அதுக்குள்ள காணப்படல என்ன, பெருமளவுல இல்ல. அப்ப அதுக்குள்ள அந்த அந்த மூல பகுதியில என்ன காணப்படுது, காடுகள் காணப்படுது. காடுகள் மற்ற இந்தியாவில் அப்படி வந்தோம்னு சொன்னா பச்சை காடுகள் காணப்படுது. அப்ப இந்த பகுதிகளில் என்ன மேற்கொள்ளப்படல, இந்த பகுதிகளில் நிலப்பயன்பாட்டு நிலப்பயன்பாடு வந்து மிக குறைவாக காணப்படுது. அப்ப நிலப்பயன்பாடு எங்கெங்க குறைவாக காணப்படுதுன்னு நாங்க கடைசியா வந்து இதுக்குள்ள சொல்லுவோம். சரியா? அப்ப நிலப்பயன்பாடு மூண்டெடுத்து விளக்குங்கன்னு சொன்னா தனியா அந்த மூண்டை பற்றி காய்ச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அஹ், கஷ்டம். சரியா? அதை தாண்டி நாங்க நிலப்பயன்பாடு காணப்படாத இடத்தையும் நாங்க எக்ஸ்ட்ராவா சொல்லுவோம். சரியானே? அப்ப இந்த இந்த பகுதிகளை நாங்க குறிப்பிட்டு அதுக்குள்ளே என்ன காணப்படல, நிலப்பயன்பாடு காணப்படல. அடுத்தது வந்து பாருங்க, அந்த CF போட்டிருக்கிற பகுதியை பாருங்க, அது ஒரு குத்துச்சாய்வாக என்ன சாய்வு அதிகமான பகுதியாக காணப்படுது. அதுல கோடு அவ்வளவு வடிவாவெல்லாம் அங்கே கிளியரா. சரி, ஆனா வந்து அது ஒரு மலை என்ன, ஒரு மலை. அப்ப வந்து அது ஒரு உயரமான பகுதியாக காணப்படும். அப்ப அதுல எந்த ஒரு பயிற்சியை நடவடிக்கையும் மேற்கொள்ளல. அது சுத்தி அங்கால சாய்வாக போற பகுதியில தான் என்ன மேற்கொள்ளப்படுது, ரப்பர் பயிற்சியை மேற்கொள்ளப்படுது. அப்ப அந்த பகுதியிலையும் காணப்படல. அப்ப இந்த FG காணப்படுகின்ற பகுதியை நாங்க அப்படியே சொல்லலாம், FG காணப்படுகின்ற பகுதி என்று சொல்லி அப்படியே சொல்லலாம். என் படத்துல வந்து அந்த எழுத்துகள் போல இருக்குது எங்களுக்கு தெளிவா பாக்குறதுக்கு. அப்ப அப்படி சொன்னா சொல்லிட்டா அந்த இடத்த அவங்க பார்த்து கொள்வாங்க. பார்த்துட்டு ரைட், அதுல எந்த ஒரு நில பயன்பாடும் இல்லை, அப்ப எழுதின விட சரின்ட்டு டிக் பண்ணுவாங்க. ரைட். அப்ப எங்கெங்க நிலப்பயன்பாடு காணப்படலையோ அங்கங்க என்னத்தால இந்த நிலப்பயன்பாடு நடைபெறல என்ற விஷயத்தை நாங்க கிளியரா இதுல சொல்லுவோம். சரிதானே? இப்ப கடைசியா நாங்க முடிக்கக்குள்ள இந்த நிலப்பயன்பாடு காணப்படாத பகுதியில என்ன திசையை வச்சு கொண்டு நாங்க சொல்லி இந்த பகுதியில நிலப்பயன்பாடு காணப்படலை ஏன்னு சொல்லிட்டா ஏன்னா அது வந்து உயரமான பகுதியா சில இடம் காணப்படுது. ரைட். அப்ப எந்தெந்த இடம் நாங்க குறிப்பிட்டு சொல்லணும். சரிதானே? இப்ப கதைக்குள்ள சும்மா இதனாலும் ரைட். அப்ப இந்த FG பகுதியில என்ன உயரமான பகுதியாக காணப்படுது. சமூக கோடுகள் மிக நெருக்கமா போகிறது. அது ஒரு மலையாக காணப்படுகின்றது. ஆகவே அதுல இந்த அந்த பிரதேசத்துல எந்த ஒரு நிலப்பயன்பாட்டு அம்சத்தையும் எங்களால அவதானிக்க முடியவில்லை. மற்றும் அஹ் வடகிழக்கு காட்பகுதி என்ன, வடகிழக்கு காட்பகுதி மற்றும் வடமேற்கு காட்பகுதியில என்ன காணப்படுது, ஆஹ் காடுகள் காணப்படுது. காடுகள் பச்சை காடுகள் காணப்படுறதால அந்த பிரதேசத்துல வந்து இதுல வந்து எங்களால என்ன இந்த எந்த ஒரு நிலப்பயன்பாட்டு அம்சங்களையும் காண முடியாது உள்ளது என்று சொல்லி நாங்க கொடுத்தா சரி. அப்ப இப்படி வந்து நாங்க 3 விஷயம் பிள்ளைகள் கொடுப்போம். சரியா? இப்படி வந்து நாங்க 3 விஷயம் ஊடாக வந்து இந்த விளக்குவோம். ஏன்னா 1க்கு 2 மார்க்ஸ் படிதான் தருவாங்க. சரியா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க 3 விஷயமா பிரிச்சு கொடுக்க பார்த்தோன்னு முதலாவது விஷயம் பார்த்தோன்னா என்ன வடிவா நீங்க கேட்ட கேள்விக்குரிய விடையை முதலாவது கொடுத்துருப்பீங்க என்னென்ன காணப்படுது. பிறகு வரைங்க விஷயத்துக்குள்ள என்ன ஒரு ஒரு பயிற்சியா விளங்கப்படுத்துவீங்க. சரியா? அதை நீங்க 3வதாகவும் எழுதி அடுத்த எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு நாங்க இப்ப கதைச்ச மாதிரி கதை கொடுக்கலாம், அல்லது 3வதாவே நாங்க சொன்ன மாதிரி கொடுக்கலாம். சரிதானே? அப்ப பிறகு நாங்க சொல்லுவோம் எங்க நிலப்பயன்பாடு நடைபெற இல்ல. ரைட். அப்ப எந்தெந்த திசை, என்னென்ன காரணம், என்னென்ன காரணத்தை கொடுப்பீங்க, ஏன் அது நடைபெறலன்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் கொடுத்து நாங்க இந்த விஷயத்த முடிப்போம். அப்ப ஃபுல்லா வந்து நாங்க இப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த கேள்வி. இப்படித்தான் பிள்ளைகள் இந்த இந்த கேள்விக்கு மட்டுமண்டு இல்ல, எந்த ஒரு கேள்விக்கும் வந்து நாங்க 6 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல வர கேள்விகளுக்கு, அதாவது பௌதிக அம்சம் பண்பாட்டு அம்சம் அதுல வச்சு விளக்க வர்ற கேள்விகளுக்கு இப்படித்தான் நாங்க விட எழுதுறது. தனிய பரம்பரை கொண்டு காண மட்டும் கொடுத்தாங்க ஒரு ஒரு 5 வரியோட முடிஞ்சிரும். அப்ப 3ஆ பிரிச்சு 6 மார்க்ஸ் கொடுக்கல. அப்ப இப்படித்தான் வந்து நாங்க விட எழுதுறது. இப்படி எழுதினா உங்களுக்கு சரியா நம்ம பாயிண்ட்ஸ் மார்க்ஸை வந்து அதுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் பிள்ளை. சரிதானே? ரைட். அப்ப இந்த பேப்பர் பிள்ளை இதோட முடிஞ்சுது. ரைட். அப்ப இனி நாங்க எடுப்போம் 2004ஆம் ஆண்டு பேப்பர். சரி, நீ வந்து 2024ஆம் ஆண்டு பேப்பர் எடுங்க. இந்த பேப்பர்ல நாங்க நிறைய விஷயம் படிச்சுக்கிறோம். குறுக்கு வெட்டுக்கம் அப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு நாங்க போன செமினார்ல. விளங்குதா பிள்ளைகள்? கட் ஆயிட்டு இடையில 2024ஆம் ஆண்டு பேப்பர் எடுங்க. அதுல நாங்க பார்ப்போம்.
ரைட் 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல பாருங்க 24 என்ன 24 ரைட் 2024ல முதலாவது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். சரி இதுல பாருங்க பிள்ளைகள் முதலாவது கேள்வியை பாருங்க. படப்பகுதியில் ஏ கமா பி மற்றும் சி என குறித்து காட்டப்பட்டுள்ள 3 கரையோர நில உருவங்களை குறிப்பிடுக. இந்த படத்துல வந்து கரையோரம் இருக்கு. சரி அப்ப கரையோர நில உருவங்களை கேட்டாங்க. ரைட் அப்ப ஏ என்ன பி என்ன சி என்ன டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏ குடா, ரைட் அடுத்து பி மணல் மேடு, சி முனை. ரைட் ஓகே வாரம் இதுல 2023 பேப்பர் செய்யுங்க ஆண்டு கேட்டிருக்கீங்க. 2024 இப்ப செய்யறது 2024ஆம் ஆண்டு பேப்பர். சரி ரைட் அப்ப நாங்க பார்ப்போம். ஏ வந்து குடா பிள்ளைகள் சரியா. ஏ வந்து குடான்னு சொல்றது. இப்ப குடான்னு அவங்களுக்கு தெரியுமே. குடான்னு சொன்னா இப்படி இப்படி வரைக்குள்ள கரையோரத்துல இப்படி வரைக்குள்ள இப்படி உள்ள போய் இப்படியான ஷேப்ல இருக்கும் சரியா. இதுல வந்து நிலம் அங்க இருக்குன்னு சொன்னா இந்த சைட் நிலமாக இருக்கு. ரைட் இது வந்து நிலமாக இருக்கு. இது நிலமாக இருக்கும். இங்க வந்து கடலாக இருக்கும் சரியா. நீர் காணப்படும் இதுக்குள்ள. இங்க வந்து நீர் காணப்படும் சரியான. இங்க வந்து நிலம் சாரி நிலம்னு சொல்லக்குள்ள இதெல்லாம் வந்து என்ன இங்க வந்து நிலம் காணப்படும். அந்த நிலத்துக்குள்ளதான் இந்த நீர் வந்து இந்த மாதிரியான ஷேப்ல வந்து ஊடறுத்து காணப்படும் சரியா. இந்த மாதிரி ஷேப்ல வந்து ஊடறுத்து உள்ள காணப்படும். இந்த பகுதியில வந்து ஊடறுத்து காணப்படும். அப்ப இதுதான் வந்து நாங்க இந்த பிரதேசம் இதைத்தான் வந்து நாங்க குடான்னு சொல்றோம் பிள்ளைகள். அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஏன்னு போட்டுக்கிறது வந்து அந்த பகுதி தான் சரியா. ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பி பி வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை சரியா. கடற்கரை என்ன இப்படியே வளைஞ்சு இப்படியே போகுது. ரைட் அப்படியே வரைக்குள்ளதான் இதுல வந்து இப்படி வந்து என்ன உள்ள வந்து இப்படி குடா காணப்படுது. ரைட் அப்ப இது வந்து இதை போட்டுக்கிறாங்க ஏன்னு போட்டுக்கிறாங்க. இதை வந்து பி என்று போட்டுக்கிறாங்க. வந்து வெள்ளையா என்ன வெள்ளை நிறத்துல ஆனா ஒரு இப்படியே கரை வந்து காணப்படுது சரியா. அது பாத்தீங்கன்னா தெரியும் அந்த படத்துல கிளியரா இருக்கு இந்த இடம் சரியா. இந்த இடம் வந்து நல்ல கிளியரா படத்துல இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. ரைட் அப்ப அது வந்து நாங்க கடற்கரைன்னு சொல்லுவோம். ரைட் கடற்கரைன்னு சொல்லுவோம் சரியோ. அடுத்த வந்து சி 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 என்ன சொன்னீங்க. முனை. ஓ அது வந்து முனை என்று எடுத்துக்கொள்ளலாம் சரியானே. அது வந்து முனை சரியா. இதுல வந்து இப்படியே வந்து இப்படியே போகும் ரைட். அப்ப இது வந்து முனைன்னு சொல்லலாம். அப்ப இதுல வந்து இங்கால எல்லாம் ஃபுல்லா நிலம். இது நிலம் காணப்படுது. இங்காலதான் நீர் காணப்படுது. அப்ப வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இந்த குடாண்டைக்குள்ள நீர் வந்து நிலத்தை உடறது காணப்படுது. இங்க நீர் நிலத்தை உடறது காணப்படும். ஆனா முனைன்னு சொல்லி பார்க்கக்குள்ள நிலம் வந்து கடலுக்குள்ள ஊடறது இருக்கும் சரியா. நிலம் வந்து கடலுக்குள்ள போய் இருக்கும். அப்ப இங்க நீர் இப்படி காணப்படும். இதெல்லாம் நிலமாக காணப்படும் இல்லையா சரியா. இதெல்லாம் நிலமாக காணப்படும். அப்ப இது வந்து நாங்க வந்து இதுல முனை என்று சொல்லி பார்க்கிறோம். ரைட் முனை என்று சொல்றோம் சரி. அடுத்த வந்து பிள்ளைகள் இதுல அடுத்த கேள்வியை பார்ப்போம். படப்பகுதியில் டி மற்றும் இ என்பதனால் குறித்து காட்டப்பட்டுள்ள 2 நிர்வாக எல்லைகளை பெயரிடுக. டி மற்றும் இ டிஇ டிஇ எங்கன்னு கண்டுபிடிக்கணும்.
இல்ல டி என்ற கோடு போயக்குள்ள அதுல பாருங்க இந்த படத்துல கிளியரா எனக்கு விளங்க இல்ல. எங்களோட நிர்வாக எல்லைகளுக்குள்ள அதுல எப்படி கோடு போட்டு 3 டாட் வச்சிருக்குதா அல்லது ஒரு டாட் வச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க உங்களோட படத்துல. இ என்ற இ சாரி டில 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 எப்படி இருக்குது? ஒரு டாட் ஒரு டாட் ஒரு டாட் காணப்படுது அப்படியா? இந்த படம் கிளியர் இல்ல, அதான் கேக்குறேன். டக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இல்ல. ஒரு டாட் தான் சார். ஒரு டாட் தான். சரி சரி. அப்ப மற்றதுல 3 டாட் இருக்கோ? 2 டாட் 2 டாட் இருக்கோ? ரைட். நாங்க அன்னைக்கு இந்த குறியீட்டு படிக்கக்குள்ள இது பார்த்துனாங்கல்ல. சரியா, இது பார்த்துனாங்க. அப்ப இதுல பிள்ளைகள் இதுல இந்த 3 டாட் இருக்குமான்னு சொன்னா இதை நாங்க எப்படி சொல்றோம்னு சொன்னா, சரியா, உதவி உதவி அரசாங்க அதிபர் பிரிவு பிரிவுன்னு சொல்றது. சரியா, 3 டாட் இருந்துச்சுன்னு சொன்னா சரியா. அல்லது இதுல அடுத்தது இருக்குது 2 டாட். சரியானே, 2 டாட் போகும். இப்படி ஒரு கோடு 2 டாட் பிறகு ஒரு கோடு பிறகு 2 டாட் போகும் ரெட் கலர்ல. சரியா, சிவப்பு நிறத்தெல்லாம் போடுவாங்க இந்த எல்லைகள். சரியா, அப்ப இப்படி போச்சுன்னு சொன்னா அதை நாங்க சொல்லுவோம் கிராம சேவகர் பிரிவுன்னு சொல்லி. கிராம சேவகர் பிரிவு. கிராம சேவகர் பிரிவுன்னு சொல்லுவோம் பிள்ளை. சரியானே, அதையும் தாண்டி ஒரு டாட் போகும்னு சொன்னால், சரியா, ஒரு டாட் ஓ ஒரு டாட் இல்ல ஓ ஒரு டாட் போகும்னு சொன்னா அது உள்ளூர் ஆட்சின்னு சொல்லுவோம். சரி, அந்த டாட்ஸ் குறைஞ்சிட்டு போயக்குள்ள அடுத்தடுத்த கட்டமா கீழே உள்ள பிரிவுகள் வந்துட்டு இருக்கும். என்ன மாகாணம் பாகைகளை பார்த்தோம். என்ன அதே போல மாகாணத்துக்கு ஒரு பிளஸ் ஒரு பிளஸும் 2 டாட்ஸ் வரும். அதே போல மாவட்டத்துக்கு ஒரு பிளஸும் ஒரு டாட்டும் வரும். சரியா, இப்படி வரும். ரைட், இப்படி 2 டாட்டும் ஒரு பிளஸும் இருந்துச்சுன்னு சொன்னா இது என்ன மாகாணம் நாங்க சொல்லுவோம். அதே நேரம் ஒரு டாட்டும் பிளஸும் போகும்னு சொன்னா அதை நாங்க சொல்லுவோம் மாவட்டம் சொல்லுவோம். அப்ப இங்க இந்த டொட்ஸ் குறையக்குள்ள என்ன செய்யுது, பிரிவு சிறிய பிரிவுகளை நோக்கி போய் கொண்டிருக்கு. அதே போலதான் இங்க சிறியதாக போய் கொண்டிருக்கும் டொட்ஸ் குறைய குறைய. ரைட், அப்ப இப்படி போக போக இது என்ன போய் கொண்டிருக்கு, சிறியதாக போய் கொண்டிருக்கு. அப்ப 3 டாட்ஸ் இருக்கு, இங்க 2 டாட்ஸ், இங்க ஒரு டாட். நாங்க சொல்லுவோம் உள்ளூர் ஆட்சி. சரியா, இதை சொல்லுவோம் நாங்க உள்ளூர். மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கு. மைக்க கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. மைக்க ஓபன் பண்ணுங்க. யார ஒரு ஆள் கைச்சு கொண்டு இருக்கு. வெள்ள பகலப்படி உனக்கு ரெண்டு பேரும் காட்டினா நேற்று வெளியிட்டும் சரி வந்தில்லை போல. ரைட், அப்ப பாருங்க பிள்ளைகள் இதுல 23ஆம் ஆண்டு பேப்பர் நாங்க செய்வோம். சரியா, யோசிக்க தேவையில்லை. சரி, 23 செய்ய சொல்லி கேட்குறீங்க. ரைட், 23 செய்வோம். நான் இப்ப ஒன்றோட இருக்கோம். 25 பார்த்து 24 பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க அடுத்த கட்டத்துல 23 செய்வோம். இந்த இன்றைக்கு எல்லாத்தையும் அடுத்த செமினார்ல செய்வோம். நான் இன்னொரு 2 நாள்ல. ரைட், அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் இப்ப இப்படித்தான் இந்த எல்லைகள். சரியா, இப்படித்தான் இந்த எல்லைகள் பாக்குறது. ரைட், அப்ப இதுல எனக்கு இந்த படம் அவ்வளவு கிளியரா இல்ல இந்த படத்துல. சரியா, அப்ப எது சரியா காண முடியுது இல்ல. ஆனா இதை வச்சு கொண்டு நாங்க கண்டுபிடிச்சா சரி இதுல. சரியா, அவ்வளவுதான் இதுக்குள்ள விஷயம். இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவங்க கேட்டுக்கிறது கேட்டுக்கிற கேள்வியில கேட்டுக்கிறா டியையும் இயையும் கேட்டுக்கிறாங்க. சரியா, டியையும் இயையும் கேட்டுக்கிறாங்க. இந்த இதுல எனக்கு இதுல இ 3 புள்ளி இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, 3 புள்ளி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அப்படி பார்த்தோம்னு சொன்னா அது உதவி அரசாங்க அதிபர் பிரிவுன்றதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியான எதை ஈய. சரியான ஈ என்கின்ற அடைப்பை நாங்க சொல்லலாம். சரியா, ஈய
நாங்க இந்த உதவி அரசாங்க அதிபர் பிரிவுன்றதை சுவரா சொல்லலாம். ஏன்னா இது மட்டும் எனக்கு கிளியரா இருக்கு இந்த படத்துல. டி வந்து கிளியரா இல்லை. பிரதேச அப்ப செயலாளர் அது பிரிவுன்னு சொல்லலாம். விளங்கல. பிரதேச செயலாளர் பிரிவுன்னு சொல்லலாம் தானே. பிரதேச செயலாளர் பிரிவுன்னு சொல்லலாம். ரைட். ஓ, பிரதேச செயலாளர் பிரிவுன்னு இதை சொல்லலாம். சரியான பிரதேச செயலாளர் பிரிவுன்னு சொல்லலாம். சரியான ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். ரைட். இது ரெண்டும் சரிதான். ரைட். பிரதேச செயலாளர் பிரிவு அல்லது உதவி அரசாங்க அதிபர் பிரிவு அப்படி சொல்லலாம். சரியா? சோடா ஊனா ஆனா ஆனா பிரிவுன்னு சொல்லி போடுவோம் நாங்க. ரைட். அப்ப அப்படியும் போடலாம். அல்லது டிஎஸ் டிவிஷன் போடலாம் பிள்ளைங்க. சரியா? இப்படியும் போடலாம். ரைட். அப்படின்னு சொன்னா டிஎஸ் டிவிஷன் போடலாம். பிரிவு டிஎஸ் பிரிவுன்னு போடலாம். மூன்று தான். சரியா? மூன்றுமே ஒரே விஷயம் தான். ரைட். அப்ப அதுக்கு வந்து வடிவம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிவப்பு நிறத்துல ஒரு கோடும் 3 டாட்ஸ் இருக்கும் இடையில. ரைட். அப்படி போய் கொண்டிருக்கும் அவருடைய பிரிவு. அடுத்த வந்து இந்த 2 டாட் ஒரு டாட் மாறுறத வச்சுக்கொண்டு நாங்க கிராம சேவை பிரிவு உள்ளூராட்சி பிரிவுன்னு சொல்லுவோம். சரி, உங்களுக்கு அங்க தார பிள்ளைகள் இதே மாதிரி இப்படி குவாலிட்டி குறைவா இருக்காது. நல்ல தெளிவான படம் தான் தருவாங்க. ரைட். பார்த்த உடனே அப்படி இலவா கண்டுபிடிக்கலாம். ரைட். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வரது அப்படியே ஒரிஜினல் பேப்பரை பிரிண்ட் பண்ணி தருவாங்க அவங்க. அப்ப அதுல உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கு. சரி, அப்ப அது நீங்க யோசிக்க தேவையில்ல. விஷயம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா சரி, அவ்வளவுதான். சரி, இதான் விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தா சரி, அவ்வளவுதான். சரி, அடுத்த கல்விக்கு போகும் பிள்ளைகள், இந்த நாற்பகல் எஃப்பில் இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்டப்படுகின்ற அம்சத்தின பேரிட சொல்லிக்கலாம். என்ன அம்சம் வந்து பேரிட சொல்லிக்கலாம். ரைட். அப்ப இந்த நாற்பகல் எஃப். சரியா? நாற்பகல் எஃப். அப்ப நாற்பகல் எஃப்ல அதை நாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். படத்துல இளஞ்சிவப்பு நிறத்துல ஒரு இடத்துல கிடக்கு, அது அந்த இடம் தான். ரைட். அப்ப அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். தெரிஞ்சாக்க டக்குன்னு விடைய சொன்னீங்கன்னு சொன்னா நல்லா. அமைக்கப்பட்ட பிரதேசம். ரைட், வெரி குட். அமைக்கப்பட்ட பகுதி. சரியானே? அந்த டில பிள்ளைகள் இந்த படத்துல எங்கேயாச்சு என்ன ஒரு பாக்ஸ போட்டுட்டு அவங்க கேட்கறாங்க, இப்படி ஒரு பாக்ஸ போட்டுட்டு, சரியானே, அந்த பாக்ஸுக்கு டின்னு போட்டுட்டு எஃப்னு போட்டுட்டு அது கேட்கறாங்க என்னண்டு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல இப்படி என்ன காணப்படுது. சரியா? ஃபுல்லா நிலாட்டி இருக்கு இளஞ்சிவப்புல. சரியானே? ஃபுல்லா இளஞ்சிவப்புல நிலாட்டி இருக்கு. அப்ப இப்படி ஒரு இது வருமா இருந்தா, இப்படி ஒரு விஷயம் வருமா இருந்துச்சுன்னா அது வந்து நாங்க சொல்லுவோம் அமைக்கப்பட்ட பகுதி. சரியா? அமைக்கப்பட்ட பகுதின்னு சொல்ற புள்ளி. அதுக்கு நகரம் என்று சொல்லலவா? நகரம்னு சொல்றது அமைக்கப்பட்ட பகுதின்னு சொல்றது. சிவப்புல வந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து நாங்க நகரம் என்று சொல்றது. ஆனால் கட்டமைக்கப்பட்ட பகுதி அமைக்கப்பட்ட பகுதி என்றும் இதை சொல்லலாம். சரியானே? அப்ப இதுல வந்து எங்களுக்கு வந்து இந்த பேப்பர் டைம்ல வந்து இதுக்கு வந்து சரியான மார்க்ஸ் போட்டது பிள்ளைகள் இதுல வந்து கட்டமைக்கப்பட்ட பகுதி அல்லது அமைக்கப்பட்ட பகுதிக்கு தான் இது கொடுக்கப்பட்டது. சரிதானே? ஆனால் நகரம் என்று சொல்லலாம். அது சிவப்பு நிறத்துல இருந்தா நகரம் என்று சொல்றது. சரிதானே? நாங்க வந்து அமைக்கப்பட்ட பகுதி அல்லது கட்டமைக்கப்பட்ட பகுதி என்று இந்த செம்மஞ்சள் நிறத்துல இருந்தா கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணுங்க. சரிதானே? அப்ப அது வந்து சரியான விடையா இருக்கும். சரிதானே? அப்ப அமைக்கப்பட்ட பகுதி அல்லது கட்டமைக்கப்பட்ட பகுதி. ரைட். அதேமா அந்த நேரம் அவங்க நகரம் போட்டாங்களுக்கும் சரி போட்டுதான் இருப்பாங்க சொன்னா அதுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் தான். சரிதானே? தெளிவில்லை அதுக்குள்ள கொஞ்சம். அப்ப வந்து இது வந்து பிரச்சனையா இருந்தது. சரிதானே? அப்ப இது வந்து நாங்க அமைக்கப்பட்ட பகுதி அல்லது கட்டமைக்கப்பட்ட பகுதின்னு பார்க்கலாம். சரிதானே பிள்ளைகள்? அவங்க இளஞ்சிவப்புன்னு தானே சொல்லிக்கிறாங்க. அப்ப வந்து இதை வந்து நாங்க அமைக்கப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். ரைட். அடுத்த கேள்வி போகும் பிள்ளைகள். அடுத்த கேள்வியை பாருங்க. நாட்பகல் ஜீனால் உள்ளடக்கப்பட்டுள்ள பகுதியினை சதுர கிலோமீட்டரில் கணிப்பிடுக. நாட்பகல் ஜீனால் உள்ளடக்கப்பட்ட பகுதியினை சதுர கிலோமீட்டர்ல குறிப்பிடலாம். சரியா? ரைட். அப்ப இதுல நாங்க பார்ப்போம். நாட்பகல் ஜி பாருங்க பிள்ளைகள், வடமேற்கு காற்பகுதியில இருக்கு. சரியா? வடமேற்கு காற்பகுதியில இருக்கு ஜி. அதை வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, சதுர கிலோமீட்டர்ல கணிப்பிட சொல்லிக்கிறாங்க. அப்ப இதுல வந்து படத்துல தந்துக்கிறது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கும். அதை வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, அதுல வந்து சொல்லியிருக்கு வந்து சதுர கிலோமீட்டர். சதுர கிலோமீட்டர் கிலோமீட்டர்னாலே உண்மையான நிலத்திட அளவை தான் நாங்க கொடுக்க வேண்டி இருக்கும்.
சரி, அப்ப உண்மையான நீளம் வந்து நாங்க எங்களுக்கு தெரியணும் 2 கிலோமீட்டர் சொன்னா பிள்ளைகள் 2 கிலோமீட்டர் என்று சொன்னா அது நாங்க 1 சென்டிமீட்டர் சொல்லி சாரி 1 கிலோ வந்து 1 கிலோமீட்டரை வந்து 2 கிலோமீட்டர்னு சொல்லி நாங்க குறிப்போம் எங்களோட இடவிலக்க படங்கள்ல. சரியா, 2 சென்டிமீட்டர் குறிப்போம். இதான் வந்து எங்களோட அடிப்படை, இந்த அளவு திட்டத்துல அடிப்படை. அதாவது இது இது வந்து எதுல 1க்கு 50,000 ரைட், 1க்கு 50,000 என்கின்ற இடவிலக்க படத்துல. சரிதானே, 1 கிலோமீட்டரை 2 சென்டிமீட்டர் நாங்க படத்துல குறிப்போம். அப்ப இப்ப உங்களுக்கு தரப்பட்டுங்கிறது வந்து இப்படி ஒரு இந்த பகுதியில வந்து மூலையில வடமேற்கு காற்பகுதியில இதுக்கு வந்து ஒரு எழுத்து போட்டிருக்காங்க. என்ன எழுத்து? ஜி என்று போட்டிருக்காங்க. அப்ப ஜி என்று போட்டுட்டு இதை கேட்கிறாங்க என்ன சதுர கிலோமீட்டர்ல தர சொல்லி. சரியோ, சதுர கிலோமீட்டர்ல தர சொல்லி கேட்கறாங்க. அப்ப இது வந்து நீங்க என்ன எழுதணும்? இதுல வந்து பரப்பளவு பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும். நீங்க பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்ப நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். என்ன நீளம் தர அகலம், ரைட்? அப்ப நீளம் தர அகலம். அப்ப நீங்க இது என்ன செய்வீங்க? சென்டிமீட்டர்ல முதல்ல அளப்பீங்க, அடிமட்டத்தை வச்சு. சரியா, சென்டிமீட்டர்ல அளப்பீங்க. அப்ப சென்டிமீட்டர்ல அளந்து போட்டு அது எத்தனை சென்டிமீட்டர் வருதோ அதை நாங்க என்ன செய்வோம்? சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் வருதோ அதை நாங்க கிலோமீட்டருக்கு மாத்தி போட்டு 2ஐயும் பெருக்கி விடுவோம் பிள்ளைகள். சரியா, அப்ப இதை நீங்க அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இது 8 சென்டிமீட்டர்னு வரும். இது 8 சென்டிமீட்டர்னு வரும். சரியா, அளந்து பாருங்க, நீங்க அடிமட்டத்தை வச்சு அளந்து பாருங்க. சரியா, 8 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். அப்ப 8 சென்டிமீட்டர் வருதுன்னு சொன்னால் எது வந்து 8 சென்டிமீட்டர் வரும்? இது வந்து சதுரமா தான் இருக்கு. ஆகவே என்ன சதுர கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்ப சதுரம் இது. அப்ப எல்லா பக்கமுமே வந்து 8ஆக தான் இருக்கும். சரியா, 8 சமனான தூரமா இருக்கும். அது அவ்வளவு. அப்ப 8 சென்டிமீட்டர் சொன்னா என்ன 4 கிலோமீட்டர் பிரியும். 2ஆல பிரிவாடும். சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னா 1 கிலோமீட்டர். என்ன 1 கிலோமீட்டர் நாங்க 2 சென்டிமீட்டர் காட்டும். ரெண்டால பிரிச்சு விட்டா சரி. அப்ப சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்டா 8 சென்டிமீட்டர் நாங்க 2ஆல பிரிப்போம். பிரிச்சா 4. சரியா, அப்ப 4 தான் இது இதனுடைய உண்மையான நீளம். 4 கிலோமீட்டர் தான் உண்மையான நீளம். அப்ப 4 கிலோமீட்டர். அப்ப சுத்தி வர என்ன 4 தான் இருக்க போகுது. இங்கே 4, இங்கே 4, இங்கே 4, இங்கே 4. ஏன்னா அவ்வளோத்தையும் கூட்டி விட்டாலும் ஒன்று தான், பெருக்கினாலும் ஒன்று தான். 4 தர 4, ரைட். அப்ப 16 கிலோமீட்டர் வர்க்கம் போடணும். சரியா, 14 கிலோமீட்டர் வர்க்கம்னு சொல்லி வருமங்களுக்கு இதான் வந்து இதனுடைய சதுர கிலோமீட்டர்ல கொடுக்குற எங்களோட விடையா இருக்கும். சரியா, கிலோமீட்டர்ல நாங்க கொடுப்போம். அப்ப வந்து இப்படி வரும். சரிதானே, இதுல டவுட்ஸ் இருக்கா பிள்ளை? இந்த கேள்வியில டவுட் இருக்கோ? விளங்கிட்டுதா இந்த கேள்வி? இந்த கேள்வி விளங்கிட்டுதா? விளங்காட்டி சொல்லுங்க. சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளை. இதுல நாட்பகல் எச்சில் எடுத்து காட்டப்பட்டுள்ள பயிர் வகையினை பேரிடுக. நாட்பகல் எச்ச பாருங்க, எச்சன்ற நாட்பகல பாருங்க. அப்போதையும் பார்த்துனாங்க. சரி, நாட்பகல் எச்ச பாருங்க. சரியா, நாட்பகல் எச் இப்படி போட்டு ஃபுல்லா அப்படியே டொட்ஸ் வந்து போகும். நேரா போகும், அடிக்கி விட்ட மாதிரி இருக்கும். அப்போதையும் பார்த்துனாங்க. இது வந்து புறப்பயிர் அல்லது ஏனைய பயிர். புறப்பயிர் அல்லது ஏனைய பயிர். ரைட், புறப்பயிர் அல்லது ஏனைய பயிர் தான் இந்த நாட்பகல் எச் காணப்படுறது. ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். நாட்பகல் ஜேயில் 2 உயர்நிலங்களுக்கு இடையில் எடுத்து காட்டப்பட்டுள்ள அம்சத்தினை பெயரிடுக. நாட்பகல் ஜே. மோட்டு நிலமோ சார்? நாட்பகல் ஜே போறோம். நான் நாட்பகல் ஜே தான் கணவாயா பார்க்கிறேன். சார்? கணவாய் வந்து சார். கணவாய். சரியா பிள்ளை, 2 உயர்நிலங்களுக்கு பிள்ளைகள் 2 உயர்நிலங்களுக்கு இடையில 2 அல்லது 2 உச்சிகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன அப்படின்னு சொல்லுவோம். நாங்க கணவாய்ன்னு சொல்லுவோம். கணவாய்ன்னு சொன்னா 2 உயர்நிலம் அல்லது 2 உச்சிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து நாங்க கணவாய்ன்னு சொல்லுவோம். இதை கணவாய்ன்னு சொல்லுவாங்க. போன கிளாஸையும் கணவாய் நாங்க பாத்துறாங்க. இப்படி கோடு போட்டு காட்டியிருந்தாங்க. சில இதுல வந்து ஃபுல்லா பாக்ஸ் பண்ணி போட்டு கேட்பாங்க. ரைட், அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 2 மலைக்கு இடைப்பட்ட பகுதி வந்து என்னது கணவாயாக இருக்கும். சரியா,
ஆனா அதுல நீர் போச்சுன்னு சொன்னா பள்ளத்தாக்கா மாறும். சரியா, நீர் போய்க்க நீல கலர்ல கோடு போகும். அப்ப இங்க பள்ளத்தாக்கா மாறும். அவ்வளவுதான். சரியானே. அப்ப இதுல வந்து தெளிவா இருக்கும். ரெண்டு விஷயம் தான் இதுக்குள்ள இருக்கு. நீர் போச்சுன்னு சொன்னா அது பள்ளத்தாக்கா வரும், அல்லது அது வந்து ஆஹ் கணவாயன்னு சொல்லி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இதை நாங்க கணவாயன்னு சொல்லலாம். சரிதானே. ரைட். அடுத்த பிள்ளைகள் படப்பகுதியில் காணப்படும் நெல் மற்றும் தெங்குச்செய்கையின் பரம்பல் பாங்கினை சுருக்கமாக விவரிக்குவ. 4 மார்க்ஸ் கேள்வி எடுக்கலாம். சரியா, இப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம். பெரிய கேள்வி 4 மார்க்ஸ் கேள்வி வரோம். வள நேரம் கொடுத்து கொண்டு ஒரு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அப்படி கேள்வி. சரியோ. அப்ப என்ன கேள்வி? படப்பகுதியில காணப்படுற நெல் மற்றும் தெங்குச்செய்கை 2 நிலப்பயன்பாட்டு அம்சத்தை என்ன பயிற்சியை நடவடிக்கைகளை குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. அதை வச்சு சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து சொல்லிக்கிறது வந்து 2. அதுல வந்து ஒன்று வந்து பிள்ளைகள் நெல். சரியா, ஒன்று வந்து நெற்பயிற்சிகை, ஒன்று வந்து நெற்பயிற்சிகை. அடுத்த வந்து பிள்ளைகள் தெங்கு. தெங்கு பயிற்சியை வச்சு அதனுடைய பரம்பல் பாங்கு கட்டுறாங்க. பரம்பல் என்று கேட்கக்குள்ள பிள்ளைகள், பரம்பல் என்று கேட்கக்குள்ள நாங்க அப்போது பார்த்த மாதிரி தான் எங்க காணப்படுது திசை முக்கியம். மற்ற வந்து முக்கியமா நெல் எப்படி இருக்கும், தெங்கு எப்படி இருக்கும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கோங்க. தெங்கு எப்படி இருக்கும், தெங்கு வந்து தென்னை மரம் மாதிரியே அப்படி இப்படி இப்படி கணக்க போட்டிருக்கும். சரியா, இப்படி இப்படி போகும் படப்பிரதேசத்துல எங்களை தரப்பட்டிருக்க படத்துல. நெற்பயிற்சியை தெரியும் தனியா அப்படியே பச்சையா இருக்கும். தனியா பச்சையா இருக்கும் ஃபுல்லா. சரியா, தனியா பச்சையா தான் இருப்பேன் என்ன, அப்படியே பச்சை கலர்ல பச்சையில ஃபுல்லா நிறம் அடிச்சு காணப்படும் நெற்பயிற்சி. இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப படத்துல நாங்க இப்ப பார்க்க போறோம். இந்த நெற்பயிற்சி எங்கெங்க காணப்படுதுன்னா முதலாவது நாங்க காணணும். அடுத்து வந்து தென்னை வந்து எங்க காணப்படுதுன்றது நாங்க காணணும். ரைட். அப்ப இந்த படத்துல பாருங்க பிள்ளைகள், தெங்கு எங்க காணப்படுது, நெற்பயிற்சி எங்க காணப்படுதுன்னு சொல்லி. அப்ப இதுல அதிகம் காணப்படுறது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அதிகம் காணப்படுறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 2மே அதிகமா தான் காணப்படுது. என்ன, 2மே இதுக்குள்ள அதிகமா காணப்படுது. ஆனால் நாங்க திசையை வச்சுக்கொண்டு இப்ப சொல்லணும். சரியோ. அப்ப இந்த தரப்பட்ட படப்பிரதேசத்துல பாருங்க, நெற்பயிற்சியை பாருங்க அதிகம் காணப்படுறது இந்த படப்பிரதேசத்துல நெற்பயிற்சி. அந்த ஜி என்ற பொக்ஸ் ஒன்று பார்த்தோம் தானே அப்போது, இந்த அளவு திட்டத்துல வரைஞ்சோம், உண்மையான சதுர கிலோமீட்டர்ல வரைஞ்சோம். அந்த ஜி என்ற பொக்ஸுக்குள்ள பாருங்க அந்த பிரதேசம், அதாவது அந்த அந்த இடத்தை என்ன காண்றதுக்காக சொல்றேன் ஜி பொக்ஸ்ன்னு சொல்லி. சரியான அந்த நாட்பக்கல சொல்றேன். அதாவது அதுல சரியா நாங்க சொல்லணும்னு சொன்னா வடமேற்கு காட்பகுதி பிள்ளைகள். சரியா, வடமேற்கு காட்பகுதி. அப்ப வடமேற்கு காட்பகுதியில நெற்பயிற்சிகை ஃபுல்லா அதுக்குள்ள கணக்கு காணப்படுறது வடமேற்கு காட்பகுதிக்குள்ளதான். சரியா, அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதை விட தென் அரை பகுதியாக இருக்கலாம். சரியான தென்னரை பகுதியில அடியில வந்து கடல், அதை தாண்டி அதுக்கு மேல வந்து என்ன நெற்பயிற்சிகை ஆங்காங்கே காணப்படுது. என்ன, ஆங்காங்கே காணப்படுது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் காணப்படுச்சுன்னா ஆங்காங்கே காணப்படுதுன்னு நாங்க சொல்லுவோம். அதை விட வட அரை பகுதியிலையும் ஆங்காங்கே காணப்படுறது அவதானிக்கக்கூடியதா இருக்கு. சரி, அப்ப நாங்க இப்ப விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த தரப்பட்டுள்ள படப்பிரதேசத்தில், சரியா, படப்பிரதேசம் முழுமையாக நெற்பயிற்சிகை மற்றும் தெங்கு பயிற்சியை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரியா, படப்பிரதேசம் முழுக்க இருக்குதானே, ஏதாச்சும் ஒரு பிரதேசத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இல்ல, எல்லா இடத்துலையும் காணப்படுது. அப்ப தரப்பட்டிருக்கின்ற படப்பிரதேசம் முழுவதிலும் பரவி காணப்படுவதை, அதாவது நெல் மற்றும் தெங்கு பயிற்சிகை 2மே பரவி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ரைட். அடுத்த விஷயம் வட மேற்கு காட்பகுதி. சரியான, வடமேற்கு காட்பகுதி. என்ன, படம் இப்படி தரப்பட்டிருக்கு. ரைட். வடமேற்கு காட்பகுதியில நிறைய இருக்கு நெற்பயிற்சிகை. சரியா, நெற்பயிற்சிகை நிறைய இருக்கு. அப்ப வடமேற்கு காட்பகுதியில் நெற்பயிற்சியை அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்க முடியுது. சரியா, அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதை தவிர நெற்பயிற்சிகை தென் அரை பகுதி மற்றும் வட அரை பகுதி போன்ற அனைத்து பிரதேசங்களிலும் ஆங்காங்கே பரவலாக காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ரைட், அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பரம்பல் என்று கேட்டா எங்கெங்க காணப்படுதுன்றதை அவன் மெயின் பண்ணி கேட்கிறாங்க. சரி, அப்ப நாங்க இப்படி வந்து காணக்கூடியதாக உள்ளது என்று சொல்லுவோம். இப்ப நாங்க இப்ப நெற்பயிற்சியை பற்றி கழிச்சாச்சு தானே பிள்ளைகள், எங்க அதிகம் காணப்படுது, எங்க மற்ற இடங்கள்ல எப்படி காணப்படுதுன்னு சொல்லியாச்சு. அப்ப நெற்பயிற்சியை கழிச்சிட்டோம். அடுத்து வந்து தெங்கு பயிற்சிகைக்கு வரோம். சரியா, தெங்கு பயிற்சிகைக்கு வரோம். அப்ப தெங்கு எங்க காணப்படுதுன்னு பார்ப்போம். ரைட், தெங்கு ரைட் வட பகுதியில காணப்படுது தெங்கு. அதை விட தெங்கு வந்து பிள்ளைகள் அதிகம் காணப்படும் பகுதியில அதிகம் காணப்படும் மற்ற பகுதியை விட. அப்ப அதே போல இங்க வந்து கரையோர பகுதியாண்டி அதிகம் காணப்படுது தெங்கு பயிற்சிகை. ரைட், தெங்கு பயிற்சிகை அதிக அளவுல காணப்படுது. அதை விட மத்திய பகுதி,
சரிதானே? மத்திய பகுதி மேற்கு பகுதியிலையும் வந்து ஓரளவுல என்ன காணப்படுது. ஆனா தெங்கு தான் இதுல உண்மையிலேயே கணக்க மேற்கொள்ளப்படுது. சரியா? இந்த படப்பிரதேசத்திலேயே முழுவதுமாக எது கூட காணப்படுதோ அதையும் நாங்க சொல்லலாம். நெற்பயிற்சியை காணப்படுதா தெங்கு காணப்படுதான்னு பார்த்துட்டு எது கூட காணப்படுதுன்னு சொல்லலாம். அப்ப இதுல வந்து நெற்பயிற்சியை வந்து படத்திலேயே எல்லாத்தையும் விட தென்னை வந்து படத்திலேயே எல்லாத்தையும் விட அதிகம் காணப்படுது. சரிதானே? அப்ப தென்னை தென்னை பயிற்சியை வந்து தரப்பட்ட படப்பிரதேசத்தில் அதிகமாக காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரிதானே? அதையும் தாண்டி இன்னும் அதிகமாக இடத்துல காணப்படுன்னு பார்ப்போம்னு சொன்னா இந்த கடல் கரை காணப்படுதானே பிள்ளைகள்? இந்த தென் பகுதியில இப்படியே கடல் கரை போகுதுதானே? அப்ப இந்த பகுதியில பாருங்க, இந்த வட்டாரத்துக்குள்ள பாருங்க ஃபுல்லா தெங்கு தான் காணப்படுது. கடலாண்டி வந்து தென்னை வந்து அதிகம் வந்து காணப்படும், செழிப்பா வளரும். ஆகவே வந்து கடலாண்டி தென்னை பயிற்சியை வந்து கூட மேற்கொள்வாங்க. சரியானே? ரைட். அப்ப தரப்பட்டுள்ள படப்பிரதேசத்தில் தென்பகுதியானது கடற்கரையாக காணப்படுகிறது. சரியானே? கடலை அண்டிய பிரதேசமாக காணப்படுகிறது. அத்தோடு அந்த கடலை அண்டிய கரையோர பிரதேசங்கள், அதாவது தென்னரை பகுதியில், சரியான தென்னரை பகுதியில காணப்படுகின்ற கடலை அண்டிய கடல் காணப்படும் சொல்லுவோம். அப்புறம் கடலை அண்டிய அந்த தென்னரை பிரதேசத்தில் தெங்கு பயிற்சியை மிக அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரியா? மிக அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லி தெளிவா சொல்லுவோம். அதை விட பார்த்தோம்னு சொன்னா அங்கால தொடர்ந்து எழுதலாம். மற்றும் வடபகுதி, மத்திய பகுதி, மேற்கு பகுதி, மேற்கு பகுதி போன்ற பிரதேசங்களில் சரிதானே ஓரளவில் தெங்கு பயிற்சியை மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறு பரவலாக தரப்பட்ட பரப்பிரதேசம் முழுவதும் தெங்கு பயிற்சியை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லி சொல்லுவோம். கட்டாயம் இதுல இந்த திசை சொல்றேன் தானே, திசைகளை அப்படி சொல்லணும். இந்த கடற்கரை பிரதேசம், கடலை அண்டிய தெற்கரை பகுதி, சரியா? திசை வந்து அதுக்காகத்தான் அந்த திசை எல்லாம் முழு படிச்சேன் போன செமினார்ல எப்படி எல்லாம் திசையில நாங்க கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி. சரியா? அவ்வளவு திசையும் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொண்டு சரியா வந்து விட எழுதுவோம். ரைட். அதை விட நாங்க இதுக்குள்ள தென்னையை பார்க்கணும்னு சொன்னா இந்த வடகிழக்கு காட்பகுதி, சரியா? வடகிழக்கு காட்பகுதியில பாருங்க மேற்கொள்ளப்படையில. சரியா? வடகிழக்கு காட்பகுதியை பாருங்க. இந்த வடகிழக்கு காட்பகுதியில பாருங்க இதுக்குள்ள சொட்டு இருக்குது. மற்றபடி இந்த ஏரியால இல்ல, இந்த ஏரியாக்குள்ள இல்ல, தெங்கு இல்ல, நெல்லும் இல்ல. சரி, அப்ப ரெண்டையும் சேர்த்து நாங்க சொல்லலாம். நெற்பயிற்சியே ஒரு சொட்டு இப்படியே கொஞ்சம் காணப்படுது. சரி, அப்ப இந்த பிரதேசத்துல நிலப்பயன்பாடு வந்து இங்க குறைவா காணப்படுது. நாங்க அப்போதை பார்த்தோம் அதே போல. சரியா? அப்ப நாங்க இதுக்குள்ள என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? இந்த வடகிழக்கு காட்பகுதியில, சரியா, வடகிழக்கு காட்பகுதியில நெற்பயிற்சியை மற்றும் தெங்கு தெங்கு பயிற்சியை வந்து ரெண்டுமே வந்து என்ன பெருமளவில் மேற்கொள்ளப்படவில்லை. சரியா? மிக குறுகிய அளவுல மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஏன் என்ற காரணம் எடுப்போம். காரணம் இதுக்குள்ள வந்து என்ன காணப்படுது? காடுகள், பச்சை காடுகள் காணப்படுது. காடுகள் காணப்படுது. ஆகவே காடுகள் காணப்படுது மற்றும் அது வந்து உயரமான நிலமாக காணப்படுது. சமவெளி கோடுகள் போகுது கணக்க. அப்ப இது சமவெளி கோடுகள் நெருக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே இது உயரமான பிரதேசமாக காணப்படுகிறது. அத்தோடு இதனோடு காடுகள் காணப்படுகின்றது. காடு அடையாளம் காண தெரியும் தானே? காடு வந்து அந்த பச்சை கலர்ல இப்படி கோடுகள் வெள்ள பின்னணியில நெருக்கமா இருந்துச்சுன்னா அது காடு, ஐதா இருந்துச்சுன்னு சொன்னா அது பச்சை காடுன்னு சொல்லுவோம் நாங்க. ரைட்? தெளிவாக வாங்கிக்கொள்ளும். சரியான பிள்ளைகள். அப்ப காடுகள் காணப்படுது, மற்றது வந்து உயரமான பகுதியாக காணப்படுது. ஆகவே இது வந்து இங்க வந்து என்னதாக காணப்படுது? இங்க வந்து அதிகம் மேற்கொள்ள முடியாம காணப்படுகின்றது. ரைட்? அடுத்தது வந்து பிள்ளைகள் இந்த நெற்பயிற்சிகை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துல மத்திய பகுதியில ஒரு நீர் காணப்படுற ஒரு இடம் காணப்படுது. நீர் வந்து காணப்படுது அதிகம். சரியா? அதுல வந்து இந்த ஜி பாக்ஸுக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜி பாக்ஸ் முடிகிற கீழ் பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நீர் காணப்படுற இடம் காணப்படுது அதிகம். அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீர் கிடைக்கும். என்னத்துக்கு? இந்த பயிற்சிகைக்கு வந்து நீர் கிடைக்கும். இந்த என்னது எங்கட அந்த 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 பகுதியில சுத்தி வர என்ன காணப்படுது? தெங்கு காணப்படுது கீழ்பகுதியில. அப்படி மேல் பகுதியை போனோம்னு சொன்னா மேல் பகுதியில நெற்பயிற்சிகை காணப்படுது. அப்ப அந்த நீரை அடிப்படையாக கொண்டு என்ன மேற்கொள்ளப்படுது? இந்த பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அப்ப நாங்க சொல்லுவோம் இந்த வடமேற்கு காட்பகுதியில அதிகம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் தானே பிள்ளைகள்? இந்த வடமேற்கு காட்பகுதியில அதிகம் நெற்பயிற்சிகை காணப்படுதுன்னு பார்த்தோம் தானே? இதுக்கு கீழே பாருங்க நீர் காணப்படுது பாருங்க. இப்ப நீல கலர்ல போகுது. அப்படி அதை சுத்தி இந்த கீழ் பகுதியில தெங்கு காணப்படுது. கீழே தான் கடல் இருக்கு. சரியா?
அப்ப நாங்க இப்ப வருவோம் நெற்பயிற்சிகை ஏன் இங்க அதிகம் காணப்படுது. அப்ப முதல் சொன்னோம் இங்க காணப்படையலைன்னு சொல்லி. அப்ப காணப்படாத காரணம் என்ன சொன்னோம்? மலைகள் காணப்படுது, சமரக்கூட நெருக்கமாக காணப்படுறதால மலைகள் காணப்படுது, உயரமான நிலமாக காணப்படுது. அடுத்து வந்து சொன்னோம் இதுல வந்து காடுகள் காணப்படுது, ஏன்னா காடுகள் காணப்படுதுன்னு சொன்னோம். அதே போல இப்ப இங்க ஏன் காணப்படுது, அதிகமா காணப்படுதுன்றதை நாங்க சொல்லுவோம் கடைசியா விளக்கத்துல, கடைசி பாயிண்ட்ஸ்ல இதை பற்றி கதைப்போம். கூட எங்க காணப்படுது, அது என்னத்துக்கான காரணம், குறைய காணப்படுற பிரதேசம் சொல்லி அதுக்குரிய காரணம். இதான் வந்து முறை விட எழுதுற மெதட். சரி, அப்ப இப்ப நாங்க இதுக்குள்ள சொல்லுவோம் அப்ப இங்க இந்த வடமேற்கு காற்பகுதியில அதிகம் மேற்கொள்ளப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுவோம், இந்த பிரதேசத்துல இந்த மத்திய பகுதியில காணப்படுற நீர் காணப்படுகின்றது. ஆக அந்த நீரை அடிப்படையாக கொண்டு இந்த பிரதேசத்துல வடமேற்கு காற்பகுதியில் அதிகமாக நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதை விட்டு அதையும் தவிர்த்து இந்த பிரதேசத்துல அதிகம் தெங்கு பயிற்சியை மேற்கொள்ளப்படுது. அப்ப கடலை அண்டிய பிரதேசமாக காணப்படுவதனாலும் மற்றும் மத்திய பகுதியில் நீர் காணப்படுகின்றமையினாலும் அதை சூழ உள்ள பிரதேசங்களில் அதிகமாக தெங்கு பயிற்சிகை மேற்கொள்ளப்படுவதை தரப்பட்டுள்ள படப்பிரதேசத்தில் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரிதானே என்று சொல்லுவோம். ரைட், அப்ப இவ்வளவுதான் இதுக்குள்ள விஷயம் பிள்ளைகள். சரி, அப்ப நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி எழுதி கொண்டு வரலாம். இது 4 மார்க்ஸ் கேள்வி பிள்ளை, நான் உங்களுக்கு 6 மார்க்ஸ் எழுதுற மாதிரி சொல்லிட்டேன். சரிதானே, 6 மார்க்ஸ் கேட்கலாம். ஏன்னா இது வந்து 2024 கேட்டுக்கிறாங்க, 2020 இப்ப 6ல வந்து சில நேரம் உங்களுக்கு அப்படி கேட்கலாம். என்ன எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது, நாங்க அப்படியே பையும் ஃபுல்லா வந்து எழுதுறா கேட்ட மாதிரி ரெடி பண்ணி கொள்ளணும். ரைட், அப்ப இதுல வந்து அப்படி நாங்க தெளிவா சொல்லலாம். அப்ப நாங்க இதுல வந்து அவங்க கேட்டுக்கிற கேள்வி வந்து தெங்கு நெற்பயிற்சி ரெண்டு பரம்பலா தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப நெற்பயிற்சி எங்கெங்க காணப்படுது, தெங்கு எங்க காணப்படுது நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நாங்க ஸ்டார்ட்ல எழுதி போகும் முதலாவது பாயிண்ட்ஸ்ல. பிறகு வந்து நெற்பயிற்சியை அதிகமாக காணப்படுறதை சொல்லுவோம், பிறகு வந்து எங்க குறைவாக காணப்படுது. அப்ப அந்த விஷயத்தை பற்றி கதை. பிறகு நாங்க வருவோம் நெற்பயிற்சி அதிகமாக காணப்படுற இடத்துக்கான காரணத்தையும் சொல்லி, என்ன தெங்கு பயிற்சி அதிகமாக காணப்படுற இடத்துக்கு காரணத்தையும் சொல்லுவோம். அதே போல நெற்பயிற்சி குறைவாக காணப்படுறது என்னத்தால அந்த இடத்துல காணப்படையலைன்னு சொல்லுவோம். அதே போல தெங்கு காணப்படாத காரணத்தையும் சொல்லுவோம். சரியானே, இவ்வளவு விஷயம் பிள்ளைகள் இந்த கேள்விக்குள்ள வரும். சரியானே, ரைட். இதுக்கு இப்படி 3 பாயிண்ட்ஸ் ஆலினா 6 மார்க்ஸுக்கு எழுதலாம். இதே நீங்க 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸுக்கு எழுதணும்னு சொன்னா ரெண்டு பிரிவா பிரிச்சு 2 மார்க்ஸுக்கு எழுதினா சரி. ரைட், மற்றது வந்து இதுல பிரிச்சு தான் நீங்க எழுதணும் இல்ல. சரியா, நெற்பயிற்சிக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, என்ன நெற்பயிற்சி என்று போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, பிறகு வந்து தெங்குன்னு போட்டு இப்படித்தான் கொடுக்கணும் இல்ல, இப்படியும் எழுதலாம். விருப்பம்டா இப்படி போட்டு நெற்பயிற்சியை தொடர்பாக நான் இப்ப கதைச்சபடியே தானே அவ்வளோத்தையும் இதுக்குள்ள எழுதி முடிச்சு பிறகு தெங்குகையும் எழுதி முடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி நீங்க பாயிண்ட்ஸ்லயே விளக்கத்தை காட்டலாம். என்ன 2ஐயும் சேர்த்தே நீங்க எழுதி கொண்டு போகலாம் ஒரு பாயிண்ட் சரி. சரி, அப்படியும் எழுதி முடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படினாலும் எழுதலாம், பிரிச்சலினாலும் நல்லா, பிரிக்காமலினாலும் நல்லா. ஆனா ஃபார்மேட் வந்து நாங்க 4 மார்க்ஸ் எழுதுனா 2 பந்தியா பிரிச்சு கொடுப்போம். அப்பைக்குள்ள வந்து தெளிவான விட இருக்கும் அது. சரியோ, ரைட். அடுத்தது வந்து பிள்ளைகள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த 8வது கேள்வி. படப்பகுதியில் காணப்படும் மானிட குடியிருப்பு பாங்கிற்கு பங்களித்துள்ள புவியியற் காரணிகள் 3 விளக்குக. சரியா, படப்பகுதியில் காணப்படும் மானிட குடியிருப்பு பாங்கிற்கு பங்களித்துள்ள புவியியற் காரணிகள். ரைட், அப்ப இந்த மானிட குடியிருப்புகள் காணப்படுதானே, குடியிருப்புகள் தான் மானிட குடியிருப்புகள் தான். சரியா, அப்ப குடியிருப்புகள் காணப்படுது. குடியிருப்புகளுக்கு இந்த புவியியல் காரணி என்னென்ன பங்களிச்சிருக்கு என்று கேட்கிறாங்க. சரியா, குடியிருப்புகள் காணப்படுது இந்த படத்துல. அப்ப இந்த படத்துல காணப்பட்ட குடியிருப்புகளை இந்த புவியியல் காரணி இருக்கு தானே, புயல் காரணி என்றா இது வந்து பௌதிக அம்சம். சரியா, தானாவே இயற்கையாக காணப்படுற அம்சம். சரியானே, அப்ப அந்த புவியியல் காரணி எப்படி தீர்மானிச்சிருக்கு அந்த குடியிருப்பை அமைக்கிறதுல என்று கேட்கிறாங்க. சரியா என்று கேட்கிறாங்க. அப்ப சில இடம் வந்து உயரமா இருக்கும், சில இடம் தாழ்வான பகுதியா இருக்கும், பள்ளத்தாக்கா இருக்கும், சில குத்துச்சாய்வு குளிர்ச்சாய்வு, சில இடம் மென்சாய்வா இருக்கும், சில இடம் வந்து சமதரையா இருக்கும். சரியா, சில இடம் வந்து நெஞ்ச தரப்பட்ட படத்துல கடல் காணப்படுது, என்ன கடற்கரை நீர் காணப்படுது. அப்ப கடலுக்குள்ள கொண்டு குடியிருப்பு அமைக்கணுமா, அமைக்க இயலாது. அப்ப இதெல்லாம் என்னது புவியியல் காரணிகள் சொல்ற இதைத்தான். சரியானே, அப்ப இந்த புவியியல் காரணி எப்படி இந்த குடியிருப்பு அமைக்கிறதுல செல்வாக்கு செலுத்தி இருக்கு என்று கேட்கிறாங்க. சரியா பிள்ளையா, அப்ப கேள்வியை வடிவ விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் நாங்க விஷயத்துக்கு வரணும் விட எழுதுறது. சரியா, கேள்வியை வடிவ விளங்கிக் கொள்ளணும். ரைட், இப்ப கேள்வி இப்ப விளங்கிட்டு தானே. ரைட், இப்ப விஷயத்துக்கு போவோம் நாங்க.
ரைட். அப்ப இப்ப நாங்க அதே மாதிரி தான் அங்க பார்த்த மாதிரி தான் வர போறோம். இப்ப குடியிருப்பை தானே கேட்டுக்கிறாங்க புயல் காரணியோட ஒப்பிட்டு. அப்ப குடியிருப்பு எங்கெங்க காணப்படுதுன்னு நாங்க இப்ப திசையோட கொடுப்போம் முதலாவது விடையில. சரியான முதலாவது விடையில குடியிருப்பு எங்கெங்க காணப்படுதுன்னு சொல்லி திசையோட வடிவா நாங்க கொடுப்போம் முதலாவது விடையில. சரியானே? இந்த 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 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படிதான் விட எழுதுறது. இப்ப குடியிருப்பை பற்றி காய்க்கிறாங்கன்னு சொன்னா குடியிருப்பு எங்கெங்க காணப்படுதுன்னு சொல்லுவோம். எங்கெங்க காணப்படையில இந்த விஷயத்திலேயே சொல்லுவோம். சரியானே? ரைட். பிறகு வந்து தீர்மானிச்ச காரணிகளை பற்றி கதைக்கலாம். ரைட். அப்ப குடியிருப்பை தீர்மானிக்காத என்னத்துக்காக இந்த சில இடத்துல காணப்படல தானே, அதை நாங்க கொண்டே கடைசியாக கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயத்துல குடியிருப்பு காணப்படுறதுக்கான காரணங்களை கொடுப்போம். எங்க காணப்படுது அந்த இடத்துக்கான காரணம். பிறகு நாங்க காணப்படாத காரணத்தை கொடுப்போம். சரியான? இவ்வளவுதான் இதுக்குள்ள விஷயம். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப திசையை வச்சுக்கொண்டு நாங்க சடசடன்னு சொல்லுவோம் குடியிருப்புகள் எங்கெங்க காணப்படுது, மற்றது என்னென்ன குடியிருப்புகள் காணப்படுதுன்னு சொல்லுவோம். என்ன குடியிருப்புகளை தெரிந்தாலே நேர்கோட்டு குடியிருப்பு, கொத்தணி குடியிருப்பு, பரவல் குடியிருப்பு, என்ன சிதறல் குடியிருப்பு. சரியா? சிதறல் குடியிருப்பு. இப்படி வந்து 3 விதமான குடியிருப்புகள் எங்களுக்கு எங்களோட பாடத்துல இருக்குது. சரியா? அப்ப அதுகளை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த பலப்பிரசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் குடியிருப்புகளை பார்ப்போம். அப்ப குடியிருப்பை பாருங்க எங்க அதிகம் இருக்குன்னு பாருங்க. அதிகம் வந்து இருக்கும் எங்க பிரதான வீதி காணப்படுது பாருங்க. அந்த கடற்கரையோட அப்படி பிரதான வீதி ஒன்று போகுது, சிவப்பு நிறத்திலான கோடு போகுது. சரியா? சிவப்பு நிறத்திலான கோடு போகுது, அந்த அமைக்கப்பட்ட பகுதி ஊடாக அப்படியே போகுது. அப்ப அந்த அந்த பிரதேசத்துல பாத்தீங்கன்னா நாங்க குறிச்சோம் தானே குடா முனையண்டு, அந்த பிரதேசத்துல பாருங்க அதிக அளவுல குடியிருப்பு காணப்படுது. சரியா? அதிக அளவுல குடியிருப்பு வந்து காணப்படுது. சரியா? அதாவது அந்த ABC என்று இருக்கு, அதுல அந்த AB காணப்படுற பகுதியில பாருங்க அதிகமான குடியிருப்புகள் காணப்படுது. அந்த தெங்கு பயிற்சியை காணப்படுற பிரதேசத்துக்குள்ளேயும் அதிகம் காணப்படுது. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், இந்த தென் அரை பகுதி. சரியா? தென்னரை பகுதி. ரைட். தென்னரை பகுதியில அதிக அளவிலான குடியிருப்பை காணக்கூடியதா இருக்கு. ரைட். அடுத்து வந்து அதே நேரம் இந்த தென்னரை பகுதியிலையும் இந்த ஏ பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கு தானே பிள்ளைகள், அந்த பகுதியை பாருங்க கொத்தணி குடியிருப்பு காணப்படுது. நிறைய டோட்ஸ் இருக்குது கருப்பு நிறத்திலான. அப்ப நிறைய கருப்பு நிறத்திலான டோட்ஸ் நெருக்கமா இருந்துச்சுன்னா அது கொத்தணி குடியிருப்பு. சரியானே? அப்ப சிதறல ஆங்காங்கே காணப்படுது பாருங்க எங்கன்னு சொன்னா அந்த வட வட வடகிழக்கு காட்பகுதியிலையும் சொல்லலாம். அதே நேரம் அந்த ஜே பெட்டி இருக்குதானே, ஜே நாட்பக்கள் நாங்க கணவாய் பார்த்தோம் அந்த பிரதேசத்திலையும் சொல்லலாம். என்னது சிதறல் குடியிருப்பு இருக்குன்னு சொல்லி. ரைட். சிதறல் குடியிருப்பை காணக்கூடியதா இருக்குன்னு சொல்லலாம். அதை விட மற்ற பிரதேசங்களையும் ஆங்காங்கே தான் இருக்கு. மத்திய பகுதி மற்றும் மேற்கு பகுதி, என்ன மேற்கு பகுதியிலையும் ஆங்காங்கே காணப்படுது. ஆகவே சிதறல் குடியிருப்பு காணப்படுன்னு சொல்லலாம். ரைட். அப்ப இப்ப நாங்க விஷயத்தை எழுதலாம் பிள்ளைகள். அதாவது அதிக தரப்பட்ட படப்பிரதேசத்தில் அதிக அளவிலான குடியிருப்புகள் தென் அரை பகுதியில் காணக்கூடியதாக உள்ளது. சரியா? தென்னரை பகுதி காணக்கூடியதாக உள்ளது. ரைட். முதல்ல நோமலா எங்க காணப்படுதுன்னு மட்டும் சொல்லி கொண்டு வருவோம், கடைசியில் நாங்க விஷயத்துக்கு வருவோம். சரி, ஏன் அதிகம் காணப்படுது என்னத்துக்காக அப்படி சொல்றோம். அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வடகிழக்கு காட்பகுதி மற்றும் வடமேற்கு வடகிழக்கு காட்பகுதி மற்றும் மத்திய பகுதி மற்றும் கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி. சரியான? மேற்கு பகுதி போன்ற பிரதேசங்களில் சிதறல் குடியிருப்புகள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக ஆங்காங்கே குடியிருப்புகள் காணப்படுகின்றன. ஒரு சிதறல் குடியிருப்புகளாக காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது, தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லி நாங்க வடிவாக கொடுக்கலாம் முடியாது. சரியானே? அதுக்கு பிறகு இப்ப நாங்க வருவோம் வடமேற்கு காட்பகுதி. அந்த நெற்பயிற்சிக்கு அதிக அளவு மேற்கொள்ளப்படுதுன்னு பார்த்தோம் தானே, வடமேற்கு காட்பகுதி மேல. அப்ப அந்த பகுதியில பார்த்தோம்னு சொன்னா குடியிருப்பு மிக குறைவா காணப்படுது குடியிருப்பு கொஞ்சம், ஆனா மிக குறைவா காணப்படுது. சரியா? மிக குறைவா காணப்படுது. ஏன்னு சொன்னா அதுல அதிகம் வந்து நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுறதால, நிலம் வந்து நெற்பயிற்சிக்கு கூட பயன்படுத்தப்படுறதால குடியிருப்புகள் வந்து அந்த பிரதேசத்துல அமைக்க இயலாது. சரியா? நெற்பயிற்சி செய்யற பிரதேசத்தை விட்டு வெளியிடங்கள்ல மேற்கொள்ள காணப்படுது கொஞ்சம் கொஞ்சம் குடியிருப்புகள். அப்ப அங்க வந்து குறைவா காணப்படுதுன்னு சொல்லி நாங்க கொடுப்போம். இப்ப வந்து குடியிருப்பு எங்க காணப்படுதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு பிள்ளைகள். அடுத்தது வந்து வடகிழக்கு காட்பகுதியிலையும் குடியிருப்புகள் பெருமளவுல காணப்படையில. சரியா? காணப்படவே இல்லை. அந்த டி பாக்ஸுக்குள்ள மட்டும் 2-3 டொட்ஸ் இருக்கு அதுக்கு பக்கத்துல. மற்றபடி இந்த வடகிழக்கு காட்பகுதியிலையும் காணப்படையில. சரி, இங்க பாருங்க வடிவா. இங்க வந்து கூட வந்து அதிகம் வந்து நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுது. சரியா? அதிக அளவு பிள்ளைகள் நெற்பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்படுது. ஆகவே இந்த கரையோரங்கள்ல தான் என்ன காணப்படுது, குடியிருப்புகள் ஆங்காங்கே காணப்படுது. சரியா? அப்ப வந்து குறைவா காணப்படுது. அப்ப இந்த பிரதேசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வடகிழக்கு காட்பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா
சரியான வடகிழக்கு காற்பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வடகிழக்கு காற்பகுதியில என்ன காணப்படுது? இதுக்குள்ள வந்து காடுகள் காணப்படுது. சரியா, காடுகள் காணப்படுது. ஆகவே இதுக்குள்ள குடியிருப்பு இல்ல. சரி, இந்த இதுக்குள்ள மாதிரி ஒரு 2 3 டோட்ஸ் தான் காணப்படுது. ஆகவே குடியிருப்புகள் இல்ல பெருசா. அப்ப இந்த பிரதேசத்துல குடியிருப்புகள் காணப்பட இல்லை. இங்க வந்து மிக குறுகிய அளவுல காணப்படுது. ஆனால் இந்த பிரதேசம் வந்து இது வந்து கடலா காணப்படுது. சரியா, நீளத்திலே போடுவோமா நாங்க, ரைட்? இது வந்து என்ன, கடற்கரையாக கடல் சார்ந்த பிரதேசமாக காணப்படுது. ஆனா இதுக்குள்ள வந்து ஒரு பிரதான வீதி ஒன்று போகுது. சரியா, பிரதான வீதி ஒன்று இப்படியே போகுது. என்ன, இந்த நீட்டுக்கு இப்படியே போகுது. அப்ப இந்த பிரதான வீதி காணப்படுது. அந்த பிரதான வீதியை மையமாக கொண்டு இதுக்குள்ள நிறைய குடியிருப்புகள் காணப்படுது. ரைட், இதுக்குள்ள இந்த பிரதேசம் முழுக்க நிறைய குடியிருப்புகள் காணப்படுறதை நாங்க அவதானிக்கக்கூடியதா இருக்கு. இதான் வந்து உங்களுக்கு தரப்பட்ட படம். சரியான, அப்ப இதுக்குள்ள நாங்க பார்த்து இப்ப விஷயங்களை எழுதுவோம். அப்ப இப்ப வந்து நாங்க குடியிருப்பு எங்க காணப்படுறதெல்லாம் சொல்லிட்டோம் இங்க. சரியா, இங்க சொல்லிட்டோம். அப்ப அடுத்தது நாங்க சொல்லலாம். சரி, அடுத்தது சொல்லலாம் எங்க அதிகமாக காணப்படுது நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த பிரதேசத்தை சொன்னோம். தெற்கரை பகுதியில அதிகமாக காணப்படுது. ரைட், இந்த வடகிழக்கு காற்பகுதியில காணப்படல. ரைட், அப்ப வடமேற்கு காற்பகுதியில ஓரளவுல மிக குறைவாக காணப்படுகிறது அவதானிக்கூடியா இருக்கு. அதை விட நாங்க இந்த சிதறல் குடியிருப்புகள், கொத்தனை குடியிருப்புகள், மற்ற அந்த குடியிருப்பு அதெல்லாம் முதலாவது விஷயத்துல நாங்க சொல்லிட்டோம். சரி, அப்ப இங்க வந்து நாங்க காணப்படலைன்ற விஷயத்த சொல்லுவோம். பிறகு நாங்க 3வது விஷயத்துக்குள்ள சொல்லுவோம். சரியான, இப்ப நாங்க வரோம் விஷயத்துக்கு. வடகிழக்கு காற்பகுதியில அதிக அளவுல காடுகள் காணப்படுகிறதுனால இந்த பிரதேசத்தில் குடியிருப்புகளை அமைக்க முடியாது உள்ளது. அப்ப இந்த காடுகள் என்று சொல்றது என்னது? ஒரு புவியியல் காரணி. சரியா, புவியியல் காரணி. ரைட், ஒரு புவியியல் காரணி. சரிதானே? அப்ப அதே நேரம் அடுத்தது வந்து இந்த பிரதேசத்துல வந்து அதிக அளவு குடியிருப்பு காணப்படுது. அப்ப அது வந்து என்ன தேவையாக கொண்டு காணப்படுது? இது கடல் சார்ந்த இடமாக காணப்படுது. கடலை அண்டிய பிரதேசமாக காணப்படுது. அப்ப கடலாண்டிய பிரதேசம் சொன்னா இது வந்து சமதரையாக காணப்படுது இல்லையே. சரியா, இது வந்து உயரமான பிரதேசம் இல்ல. அதுல பாத்தீங்கன்னா தெரியுமே சமயர கோடுகள் இல்ல. சரியா, சமயர கோடுகள் பெருசா இல்ல அந்த அளவுக்கு. என்ன, கடலாண்டிய பிரதேசம் சமதரையாக காணப்படும், குடியிருப்புகள் அமைக்கிறதுக்கு உகந்ததாக காணப்படும். ஆகவே இந்த பிரதேசத்துல குடியிருப்புகள் அமைப்பது உகந்தாக என்ன தரை தோற்றம் காணப்படுது. தரை தோற்றம் என்றது என்னது? இங்க வந்து புவியியல் காரணி. புவியியல் காரணி வந்து தரை தோற்றம். அப்ப தரை தோற்றம் வந்து சாதகமாக காணப்படுது, அதாவது சமதரையாக காணப்படுது. ஆகவே அதுல வந்து அமைக்கிறாங்க. அதையும் விட பிரதான வீதி ஒன்று இங்க தென் தென் அரை பகுதியில என்ன மேற்கு பகுதி கிழக்கு இருந்து மேற்காக செல்கின்றது. ஆகவே அதை மையமாக கொண்டு கொத்தனை குடியிருப்புகள் இதுல வந்து அதிகம் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரியானே? ரைட். அதே நேரம் வடமேற்கு காற்பகுதியில மிக அதிக அளவில் நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுவதனால், சரி, அப்ப அது நெற்பயிற்சிக்கு அதனுடைய நிலம் பயன்படுத்தப்படுவதனால் அந்த தரை தோட்டம் என்ன, தரை தோட்டம் அது வந்து நிலம் வந்து ஒரு பௌதிக காரணி. என்ன, பௌதிக காரணி சொல்லலாம், புவியியல் காரணி, பௌதிக காரணி எல்லாம் உண்டு. ரைட், அப்ப புவியியல் காரணி வந்து என்ன, இங்க வந்து அதிகம் வந்து பயன்படுத்தப்படுறது நிலம் வந்து பயன்படுத்தப்படுது நெற்பயிற்சிகை. அப்ப நெற்பயிற்சிகைக்கு அதிகம் வந்து நிலம் பயன்படுத்தப்படுவதனால் இங்க வந்து அந்த பிரதேசத்தில் நெற்பயிற்சிகை செய்கின்ற பிரதேச நிலத்தில் குடியிருப்புகள் அமைக்க முடியாது உள்ளது. ஆகவே நெற்பயிற்சிகை காணப்படாத ஒரு சில இடங்களில் மாத்திரம் குடியிருப்புகள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரியா, அப்ப பாருங்க, ஒவ்வொரு விடையும் சொல்லைக்குள்ள, ஒவ்வொரு விடையும் நாங்க கதைக்குள்ள எழுதைக்குள்ள என்ன செய்யணும்? புவியியல் காரணியை குறிப்பிட்டு கொண்டு போகணும். சரியா, புயல் காரணி என்னது வந்து நெற்பயிற்சிக்கு போகுது. புயல் காரணி நெற்பயிற்சிக்கு போகுது. அதே நேரம் அந்த நெற்பயிற்சி செய்யாத இடத்துல குடியிருப்பு அமைக்கிறாங்க. ரைட், அப்ப இதான் வந்து புயல் காரணிக்கும் குடியிருப்புக்கும் நாங்க ஜாயின் பண்ணி விளக்குற விதம். சரிதானே பிள்ளை? அப்ப இப்படி நாங்க சொல்லிக்கொண்டு போவோம் இந்த விஷயம். சரிதானே? ரைட். அதே நேரம் நாங்க அடுத்த வந்து இதுல வந்து தெற்கு, அதாவது தெற்கு அரை பகுதியில அதிக அளவிலான பகுதி வந்து கொஞ்சம் நிறைய பகுதி வந்து கடல் காணப்படுது. சரியா, அப்ப அந்த அதாவது கடற்கரை காணப்படுது, கடல் காணப்படுகின்றது. கடல் காணப்படுவதனால் அந்த பிரதேசம் வந்து அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற புயல் காரணியாக கடல் காணப்படுகின்றது. ஆகவே அது வந்து என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது? அதுல வந்து ஒன்றும் செய்யல, நில பயன்பாட்டு அம்சங்கள் எதுவுமே செய்யலாது. என்ன, பயிற்சியை மேற்கொள்ளலாது, வீட்டு தோட்டம் ஒன்றும் செய்யலாது, குடியிருப்புகளும் அமைக்கலாது. ஆகவே அந்த பிரதேசத்தில் எந்த ஒரு குடியிருப்பும் அமைக்க முடியாத நிலை காணப்படுகின்றது, கடல் காணப்படுகின்றமையினால். ஆகவே அதை தவிர்த்து மற்ற ஏனைய பகுதியில் காணப்படுவது அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சரியா பிள்ளைகள்?
சரிதானே? ரைட். அதையும் தாண்டி நாங்க இன்னும் அதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இன்னும் அதுக்குள்ள பாக்குறேன்னு சொன்னா அந்த நடுப்பகுதியில அந்த நீர் காணப்படுற இடம் சொன்னேன் தானே, ஏன்னா அந்த ஜி பாக்ஸுக்கு கீழே அந்த நாட்பகலுக்கு கீழே பிள்ளைகள் நீர் காணப்படுது, அதை மையமாக கொண்டு நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த நீர் காணப்படுற அந்த பகுதி அதுக்குள்ள வந்து என்ன காணப்படல, குடியிருப்புகள் இல்லை. அப்ப அது நீர் காணப்படுறதால அதுக்குள்ள வந்து குடியிருப்புகள் காணப்படல. மற்றும் வந்து இந்த வடகிழக்கு காற்பகுதி, இந்த காற்பகுதியில வந்து அதிகம் காடுகள் காணப்படுது. அந்த காடுகள் வந்து என்னத்தை தடுக்குது, தடை செய்யுது, நில பயன்பாட்டு அம்சத்தை தடை செய்யுது. காடுகள்ன்றது ஒரு புவியியல் காரணி, என்ன புவியியல் காரணி. அப்ப அது வந்து இந்த எங்கட இந்த குடியிருப்புகளை வந்து அமைக்க முடியாம தடுக்குது. அப்ப இதெல்லாம் இதுக்குள்ள நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். சரியா விளையா? இந்த கேள்விக்கு அப்ப கிளியரா விளங்கிட்டு 6 மார்க்ஸுக்கு எப்படி எழுதுறான்னு சொல்லி சரியானே? எடுத்த வீச்சுக்கு நாங்க விஷயத்த சொல்லணும்னு சொன்னா 6 மார்க்ஸுக்கு எழுதிக்கலாம். சரியானே? என்ன புயல் காரணி தடுக்குன்னு டக்கு டக்குன்னு சொன்னோம்னு சொன்னா எழுதிக்கலாம். சரியானே? அப்ப நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். முதலாவது திசையை குறிப்பிட்டு எங்க குடியிருப்பு காணப்படணும்னு கொடுக்கணும். பிறகு வந்து குடியிருப்பு எங்க அதிகம் இருக்கு, எங்க குறைய இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். சரி, அப்புறம் அதிகம் இருக்கிறதுக்கு ஒரு விளக்கம், குறைய இருக்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். சரியா? இப்படித்தான் நாங்க போகணும். சரியா? எடுத்த உடனே வந்து இப்படியே கொடுக்க கூடாது. ரைட். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். குடியிருப்பு அப்ப திருத்திரால் பார்ப்பேன். ரைட். குடியிருப்பு எங்க காணப்படுன்னு சொல்லிக்க உங்களோட விடையை பார்த்துக்கொண்டு பேப்பரை பார்ப்பேன். அப்ப குடியிருப்பு காணப்படுது. ரைட். அப்ப குடியிருப்பை என்னங்கன்னா தெரிஞ்சிருக்கு. சரியா? குடியிருப்புன்னு கொடுப்பீங்க. சிதறல் குடியிருப்பு, நேர்கோடு குடியிருப்பு அப்படி கொடுக்கலாம். சரி, நேர்கோடு குடியிருப்பு இதுக்குள்ள நாங்க அவதானிக்கக்கூடியதா இல்ல, ஆகவே வந்து கொடுக்கல. சரியானே? நல்ல கிளியரான படம்னு சொன்னா வடிவ அவதானிச்சு கொடுக்கலாம் பிள்ளைகள். சரியானே? இதுக்குள்ள அவதானிக்கக்கூடியதா இல்ல, ஆகவே கொடுக்கல. மற்றபடி கண்டா கொடுக்கலாம். சரியா? படத்துல நல்ல கிளியரா தெரிஞ்சுன்னு சொன்னா பிரதான வீதி ஆண்டி காணப்படுதோ, அல்லது மஞ்சள் கதர் நீளமான வீதி போகுதுன்னு சொன்னா ஏன்னா அது ஒரு சிறு வீதி, என்ன சிறு வீதியை அடிப்படையாக கொண்டு ஒரு நேர்கோட்டு குடியிருப்போ கொடுக்கலாம் நாங்க தாராளம். ரைட். அப்ப அடுத்தது வந்து இப்படி நாங்க கொடுப்போம். அப்ப அடுத்தது வந்து நீங்க சொல்லுவீங்க என்ன இதுக்குள்ள வந்து எங்க காணப்படல என்ன காரணம்னு சொல்லுவீங்க. ரைட். அப்ப புயல் காரணி வந்து செல்வாக்கு செலுத்து. சரியா? அப்ப எங்க குடியிருப்பு காணப்படுதுன்னு நாங்க சொல்றோம் தானே, அந்த பிரதேசத்துக்கு புயல் காரணி நாங்க ஒப்பிட்டு சொல்லணும் அதுக்கும். சரி, அப்ப முதலாவது விஷயத்துல நாங்க கொடுத்துட்டு கடைசியா அதுக்குள்ள முடிக்கைக்குள்ள நாங்க சொல்லுவோம் ஏன்னா இதுல வந்து குடியிருப்பு காணப்படுகின்றது என்னத்தாள்னு சொல்லுவோம். அப்ப அங்க வந்து நிலம் வந்து சாதகமா இருக்குது, ஏன்னா இப்படி சமதரையாக காணப்படுறதால அங்க வந்து குடியிருப்பு அமைக்கக்கூடியதாக காணப்படுது. ஏன்னா இதே கொண்டே ஒரு குத்துச்சாய்வ நடத்திலையோ குளிர்ச்சாயோ ஒரு குன்றினுடைய உச்சியிலே கொண்டு குடியிருப்பை வந்து அமைக்க இயலாது, கஷ்டம். ரைட். அப்ப கொண்டே நீருக்குள்ளேயோ கடலுக்குள்ளேயோ அமைக்க இயலாது. அப்ப எங்க காணப்படுது, எங்க காணப்படல. காணப்படுறதுக்கான காரணம் நிலம் அப்படி சாதகமா இருக்குது, புவியியல் காரணி. அப்ப அதை நாங்க கொடுக்கும். காடு கொடுக்க இயலாது, ஏன்னா காடு காணப்படுற இடத்துல குடியிருப்பு இல்லை. அப்ப காடு நாங்க சொல்லுவோம் என்ன புயல் காரணம். அப்படி வந்து நாங்க இதை வந்து விலகி கொண்டு போகலாம். சரிதானே? அப்ப இந்த கேள்வி ஓகே. ரைட். அப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பாப்போம். 8 கேள்வி பார்த்தாச்சு, இதோட முடியுது என்ன? ரைட். இதோட முடியுது. அங்க நீ உலகப்பட கேள்வி அது. சரிதானே பிள்ளையர்? இதுல உங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து இந்த கடைசி கேள்வி படப்பகுதியில் காணப்படும் மாட குடியிருப்பு பாங்கிற்கு பங்களித்துள்ள புயல் காரணி. ரைட். அப்ப இந்த குடியிருப்பையும் புயல் காரணியும் வச்சு மட்டும் விளக்கினா சரி. சரியா? வேற தேவையில்லாத விஷயங்களுக்கு போதில்லை, கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் நாங்க விட எழுதுவோம். ரைட் பிள்ளைகள்? அப்ப இவ்வளவுதான் இந்த பேப்பர். சரியானே? அப்ப அடுத்த நீங்க 2023 பேப்பர் எடுத்தீங்க, நான் செய்யத்தான் இருக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல அடுத்த செமினார்ல நாலண்டைக்கு என்ன பாப்போம். நாலண்டைக்கு இல்லாட்டி நாலண்டைக்கு அடுத்த நாள் என்ன அப்படின்னு 2 நாள்ல 2023 பேப்பர்ல இடவிலக்கப்பட கேள்வியை நாங்க பார்ப்போம். சரியானே? அந்த பேப்பர் கஷ்டமா போற மெசேஜ் போட்டுருந்துச்சு, அந்த பேப்பரையும் நாங்க பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க இன்றைக்கு இதோட முடிச்சு கொண்டு பிள்ளைகள் அடுத்த செமினார்ல சந்திப்போம். என்ன மாதிரி இன்றைக்கு எல்லாம் விளங்கி இருக்கு தானே, விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து படிச்சுக்கொள்ளுங்க. இந்த பெரிய கேள்விக்கு விளக்குற படிச்சுக்கணும். மற்ற வந்து குறியீடுகளை படிச்சுக்கணும். ஏன்னா குறியீடு அந்த படம் வந்து நான் போட்டிருந்தேன் குரூப்ல, மெயின் குரூப்ல போட்டிருந்தேன். சரிதானே? அதையும் பார்த்து படிச்சுக்கணும். குறியீடுகளை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். எது பிரதேச செயலாளர் பிரிவு, எது வந்து மாகாண பிரிவு, எது மாவட்ட இல்லை ஏன்னா சொல்லி அதை தெரிஞ்சிருக்கணும். அதே போல மற்ற ஏனைய இந்த குறியீடுகளை வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும். குறியீடு தெரியலன்னு சொன்னா கஷ்டம். ஒவ்வொரு விஷயம் இப்ப கேள்வி கேட்கக்குள்ள பாருங்க, அவன் கேட்கக்குள்ள உங்களுக்கு குறியீடு தெரிஞ்சாதான் படத்துல பார்த்து சரியா விடைய எழுதுவீங்க, இல்லாட்டி வந்து கஷ்டம். சரிதானே? அப்ப வந்து குறியீடுகளை வந்து வடிவா படிச்சு கொள்ளுங்க. சரி பிள்ளைகள்? அப்ப நாங்க இன்றைக்கு இதோட முடிச்சு கொண்டு அடுத்த செமினார்ல சந்திப்போம். எல்லாரும் படிங்க, படிச்சு நல்ல மாதிரி இந்த எக்ஸாம் செய்யணும். சரிதானே? ரைட். ஓகே பிள்ளைகள், பாய், குட் நைட். Okay, sir. Thank you. Thank you and God bless you. Okay.